கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒரு விசை வாசிக்கலாம். Philippians 3rd chapter verse 5. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே பவுல் தன்னை பல விதங்களிலே தன்னுடைய பழைய நிலவரங்களை தன்னுடைய ஜீவியத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். Here we see Paul revealing his characters which was before. ஒரு காலத்திலே சவுலாக இருந்த ஒரு மனிதன். He was once like Saul. கர்த்தர் அவனை பவுலாக மாற்றினார். God changed him as Paul. இப்பொழுது அவன் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது தன்னுடைய நிலவரத்தினுடைய பல பகுதிகளை அவன் சொல்லுகிறார். Now writing to Philippians, he is saying the different angles of his life. அதுக்கு பின்பாகவும் பல காரியங்களை அவன் பேசினாலும், even after that, though he speaks many things, நாம் இன்றைக்கு இந்த 5ஆம் வசனத்தை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். let us concentrate only on the 5th verse. அந்த 5ஆம் பகுதியிலே 5 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. There are 5 things mentioned in this 5th verse. ஒன்று, நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். First is he circumcised on the 8th day. இரண்டாவது, இஸ்ரவேல் வம்சத்தான். He is of the stock of Israel. மூன்றாவது, அவன் பென்யமீன் கோத்திரத்தான். Thirdly, is of the tribe of Benjamin. நான்காவது, எபிரேயரில் பிறந்த எபிரேயன். Fourthly, an Hebrew of the Hebrews. ஐந்தாவது, நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். Fifthly, as touching the law of Pharisee. இந்த 5 காரியங்களை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். Let us meditate on these 5 things. சவுல் என்றால் விரும்பப்பட்டவன் என்று அர்த்தம். Saul means one who is being liked. அந்த மார்க்கத்துக்குள்ளே வருகிறதுக்கு முன்பாக நீங்கள் பல காரியங்களை விரும்பலாம், உலகம் உங்களை மற்றவர்கள் விரும்பலாம். Before you could come into this religion, you might like many things and the world might like you in many things. சவுல் என்றால் விரும்பப்பட்டவன். One who is being liked is Saul. அதுக்கு முன்பாக அவனை பார்த்தால் எல்லாருக்கும் விருப்பமாக இருக்கும். Before that, all those who see him would like him. அவனுடைய அழகு, அவனுடைய சாயல், அவனுடைய பேச்சு, அவனுடைய சிரிப்பு, அவனுடைய செயல்கள் எல்லாருக்கும் விரும்பப்படத்தக்கதாக இருந்தது. His beauty, his talk, his way of behaviors, all were to be liking by the others. அவன் ஒரு காரியத்தை செய்தால் எல்லாரும் அதை விரும்புவார்கள். If he should do one thing, all of them will like it. அது ஒரு வாழ்க்கை. That is a life. ஆனால் கர்த்தர் அவனை சந்தித்து அந்த சவுலை பவுலாக மாற்றினார். But the Lord met him and changed this Saul as Paul. பவுல் என்றால் சிறுமைப்படுத்தப்பட்டவன் என்று அர்த்தம். Paul means one who is being lowered. உலக பிரகாரமாக நாம் இருக்கும் பொழுது மற்றவர்கள் நம்மை விரும்பலாம், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்ட பின்பு கிறிஸ்து மாத்திரமே நம்மை விரும்புகிற ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். When we live in this world, we can live a life which is being liked by all. But when we come into this religion, we should live a life which is pleasing only to Christ. மனுஷன் உன்னை விரும்பக்கூடாது. Men should not like us. மனுஷன் நான் உன்னை விரும்புகிறேன் ஒருத்தனும் ஒருத்தியும் வந்து உன்னை பார்த்து சொல்லக்கூடாது. Not at any time any man or woman should come and tell that they like you. அவன்கிட்ட வந்து யாரும் ப்ரோபோஸ் பண்ணக்கூடாது. Nobody should come and propose you. நான் உன்னை விரும்புகிறேன். I do like you. அப்படி சொன்னா யாரோ உன்னை விரும்புகிற ஒரு ரூபமோ சாயலோ அந்த அம்சமோ உலகத்தின் ஒரு சாயல் உனக்குள் காணப்படுகிறது. If anybody says that they like you, then you have the form and comeliness of the world in you. ஏசாயா 53:2 பார்க்கும் பொழுது, when we read in Isaiah chapter 53:4, நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. we see that he had no form or comeliness that we should like him. ஒரு விதத்துல பார்க்கும் பொழுது அவர் 10,000களில் சிறந்தவர். He is much fairer than 10,000. வேதம் சொல்லுகிறது அவர் வெண்மையும் சிவப்புமானவர். He is ready and righteous, says the word of God. அவருக்கு ஈர்ப்பு சக்தி இருந்தது. He had the attraction towards the others. ஒரு தரம் அவரை பார்த்தால் ஒருவன் பின்னாகவே போய்விடுவான். If one should see him for once, then he will go behind him. ஒரு சரித்திர ஆசிரியன் சொல்லுகிறான், one historical writer says like ஒரு this, தரம் இயேசுவை ஒருவன் பார்த்து விட்டால் அப்படியே அவன் குடும்பம், வீடு, மனைவி, பிள்ளை, புருஷன் எல்லாத்தையும் மறந்து போயிட்டே இருப்பான். If one would see Jesus once, then he would forget his family, his house and his wife and children and all, and will follow Jesus. அது உண்மைதான். That is true. வேதத்துல நீங்க பார்க்கும் பொழுது, when we see in the word of God, அநேகர் இப்படியே பின்னால போய் கொண்டே இருந்தார்கள். 3 நாள் அவங்க சாப்பிடல, வீட்டுக்கு போல, பிள்ளைகளை தேடல, தூங்கணும், எதையும் யோசிக்கவே இல்லை. 3 நாள் அவர் பின்னாலேயே அப்படியே போய்கிட்டே இருந்தாங்க. many of them went behind Jesus. For 3 days they did not look into their family or children or anybody or to eat or to drink. இயேசுதான் 3ஆவது நாளிலே இவங்க வீட்டுக்கு போகட்டும், வழியில சோர்ந்து போக கூடாதுன்னு அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஆகாரத்தை குறித்து கொடுத்து அவர்களை வீட்டுக்கு அனுப்பினார்.
Jesus only gave them food because thinking that they would be faint on the way and he provided them food. ஆனபடினால அப்படிப்பட்ட ஒரு சாயல் உள்ளவர் நமக்காக விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாத ஒரு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். He who had such a likeness, he took the form that when nobody should like him. அதுபோலதான் நாமும் இந்த மார்க்கத்துல வந்த பின்பு Like this, even we after coming to this religion, ஒருவேளை இந்த மார்க்கத்துக்கு வர்றதுக்கு முன்னால உங்களுக்கு விரும்பப்படத்தக்க ரூபங்கள் விரும்பப்படத்தக்கதான சாயல்கள் இருக்கும். before one could come into this religion, he might have the form of comeliness that one should like them. அதுக்கு முன்னால உங்களுக்கு விரும்பப்படவங்கட்ட ஒரு 2 நிமிஷம் பேசுனீங்கன்னா யாரையாவது கவுத்துருவீங்க. If you should talk for 2 minutes, then you will make them fall. ஆனா இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பின்பு இந்த செயல்கள், இந்த ஜீவியம், இந்த பகுதி நமக்குள்ள இருக்கவே கூடாது. But this life or this part should not be found in us after coming to this religion. இதை நீங்கள் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். You should understand this in the right manner. அதனால தான் சொன்ன ஆரம்பத்திலேயே இதுக்குள்ள வந்துட்ட பின்பு ஒருவன் உன்னை நேசிக்கிறேன், ஒருத்தி உன்னை நேசிக்கிறேன் சொன்னா உனக்குள்ள உலகத்தின் நிழல் ஏதோ சாயல் என்ன செய்கிறது இருக்கிறது. If that is why I said in the beginning that if any after coming to this religion, if any of them should come and say that they like you, then you have the form of God, this world in you. இதுக்குள்ள வந்துட்ட பிறகு after coming to this religion, உங்களுக்கு விரும்பத்தக்கதான எந்த விதமான தன்மை இருக்க கூடாது. அதனால தான் நாம் இந்த உலகத்துல ஒன்றுமில்லாமல் அழகில்லாமல் அது வேண்டாம் இது வேண்டாம் இலட்சியம் எல்லாவற்றையும் வெறுத்து ஒதுக்கி பார்த்தா மற்றவங்க லைக் பண்ற அந்த சாயல் நமக்குள்ள இல்லாத தன்மைக்கு நாம் வருகிறோம். You should have no form of comeliness if you after coming into this religion, so that we when other people sees us, they should not like us in any manner. நம்ம நகை எடுத்ததுக்கு, மீசை எடுத்ததுக்கு, ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறதுக்கு, இன்னும் பல காரியங்கள் செய்கிறதுக்கு உபதேச ரீதியில பல வசனங்கள் இருந்தாலும் இதுவும் ஒரு உண்மையான ஒரு உபதேசத்தினுடைய ஒரு பகுதி. For us to forsake the form of this world or the fashions of this world or the mustache or anything is belonging to this part of the world. அதனால தான் பவுல் என்று சொன்னால் சிறுமைப்பட்ட ஒரு அனுபவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That is what Paul means, a humiliated person. நமக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் ஒன்றுமே நமக்கு தகுதியாக இராது. We have authority to obtain everything, but it is not worthy to us. இவன் தன்னை குறித்த 5 காரியங்களை இங்கே இந்த ஒரு வசனத்தில் மட்டும் 5 காரியங்களை சொல்லுகிறார். Here in this one verse he tells about 5 things. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். I am circumcised on the 8th day. இந்த விருத்த சேதனம் என்பது இன்றைக்கும் பூலோகத்திலே நடந்து கொண்டிருக்கிற ஒரு சடங்காச்சாரமாக இருக்கிறது. This circumcision is taking place as a tradition even today. இன்றைக்கும் கூட வேதத்தின் அடிப்படையில பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில சில மார்க்கங்கள் இதை செயல்படுத்திக் கொண்டே வருகிறது. Even today on the basis of the Old Testament, some religions are following this. யூதர்கள் இல்லாவிட்டால் முஸ்லிம்ஸ் இவங்க எல்லாம் இந்த காரியத்தை செய்து கொண்டே வருகிறார்கள். The Jews or the Muslims are observing these things. உலக பிரகாரமாக பார்க்கும் பொழுது அந்த நாட்களிலே எழுத்தின் பிரகாரமாக தேவன் இதை அனுமதித்தார். Literally, God admitted this thing to happen in the Old Testament. விருத்த சேதனம் என்பது இன்றைக்கு உலகத்துல பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நடக்கிறதாக உலக சுகாதார நிறுவனம் சொல்லுகிறது. Even the worldly situation tells that the circumcision is taking place for the உலக சுகாதார நிறுவனம் சொல்லுகிறது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த விருத்த சேதனம் இன்றைக்கு பூமியிலே நடைபெறுகிறது என்று சொல்லுகிறது. The World Health Organization is also saying that this circumcision is taking place for both man and woman. ஆனால் இது நான் இன்னைக்கு சொல்ல போறது ஆவிக்குரிய விருத்த சேதனம். But this circumcision, what I am going to tell, is spiritual circumcision. இந்த ஆவிக்குரிய விருத்த சேதனம் என்பது நமக்குள்ளே நடைபெற வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அனுபவம். This spiritual circumcision has to take place and which it is important in our life. நமக்கு எழுத்தின் பிரகாரமான அந்த விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே நடைபெற வேண்டிய ஒரு அனுபவம். It is not a literal circumcision, but what should take place in ourselves. ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் இதை பார்க்கும் பொழுது, Romans 7th chapter when we read this, ரோமர் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது 2nd chapter when we see this, 28 29 வசனங்களிலே verses 28 and 29. இந்த விருத்த சேதனத்தை குறித்து அங்கே பவுல் தெளிவாக பேசுகிறார். Here St. Paul speaks clearly about circumcision. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், He that is a Jew within is a Jew. ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். The circumcision by the spirit which is made inside is circumcision. புதிய ஏற்பாட்டு விருத்த சேதனம் 3 வகையிலே அது அழைக்கப்படுகிறது. The New Testament circumcision is called by 3 ways. இதை குறித்து புதிய ஏற்பாட்டிலும் வசனங்கள் உண்டு, பழைய ஏற்பாட்டிலும் வசனங்கள் உண்டு. For these we have the verses both in the Old and the New Testaments. விருத்த சேதனம் என்பது நமக்கு 3 இடங்களிலே இல்லாவிட்டால் 3 தன்மைகளிலே நமக்குள் நடைபெற வேண்டிய ஒரு அனுபவம். Circumcision must
take place in us in three angles. இங்கே நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் என்று அவன் சொல்லுகிறான். Here he says that he is circumcised on the 8th day. லூக்கா எழுதின சுவிசேஷம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்க்கும் பொழுது இயேசுவும் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டார். Even in the Gospel of Luke we see that Jesus was circumcised on the 8th day. லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே நாம் 21லே நாம் இதை பார்க்க முடியும். In Luke's second chapter verses 21 we see this. பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளில் அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். On the 8th day when it was accomplished the circumcision of the child was and they named him Jesus. அப்படியானால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆவிக்குரிய விருத்த சேதனம் என்பது மிகவும் முக்கியமானது. If so in Christian life the spiritual circumcision is most important. அது எழுத்தின் பிரகாரமான விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் தான் அந்த காலத்தில் யூதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். Those who were literally circumcised in those days were called as Jews. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு 3 காரியங்களிலே விருத்த சேதனம். But in the New Testament we have 3 circumcisions. ஒன்று இருதயத்தில், One is in the heart, மற்றொன்று உதடில், next is in the lips, மூன்றாவது செவியில், and thirdly in the ears. இந்த 3 காரியங்களிலே ஒரு ஆவிக்குரிய மனுஷன் சத்தியத்துக்குள்ள வந்து ஒரு குறிக்கப்பட்ட காலங்களுக்கு உள்ளே அந்த 8ஆம் நாள் என்பது ஒரு குறிக்கப்பட்ட நேரம், அதற்கு உள்ளாக இந்த 3 காரியங்களிலே அவன் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட வாழ்க்கைக்கு அவன் கடந்து வந்திருக்க வேண்டியது அவசியம். When we say spiritual man of God, that 8th day shows that prescribed time after he is saved, then he should come into this circumcision. புரியுதா? Do you understand this? இதுக்குள்ள வந்து ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்குள்ள ஒரு மனிதனுக்குள்ளே இந்த 3 விருத்த சேதனங்கள் நடந்திருக்க வேண்டும். After coming into this salvation in a man of God these 3 circumcision should take place. இல்லாவிட்டால் நீ சரியான விதத்திலே இந்த அனுபவத்துக்குள்ள வரவில்லை. Or else you have not come into this right experience. ஒன்று இருதயம், மற்றொன்று உதடு, மற்றொன்று செவி. One is the heart, next is the lips and next is the ears. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When you read in Acts 7:51, அங்கே இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனத்தை குறித்து சொல்லி இருக்கிறார். we see the circumcision in the heart and in the ears. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது When you see it in Exodus chapter 6, 12 இல்லாவிட்டால் 30 இந்த வசனங்களிலே பார்க்கும்போது in verses 12 and 30 we see like அங்கே this. உதடுகளில் விருத்த சேதனம் சொல்லப்பட்டிருக்கிறார். We see the circumcision of the lips. அப்போஸ்தலர் 7:51 வாசியுங்கள். வணங்காக்கள் துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம். The circumcision in heart and ears. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரே, எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான், நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் என்றான். பழைய ஏற்பாட்டிலேயே இந்த சாதாரண விருத்த சேதனத்தை காட்டிலும் ஆவிக்குரிய விருத்த சேதனம் வலியுறுத்தப்பட்டு உள்ளது. In the Old Testament itself, more than the literal circumcision, the spiritual circumcision was emphasized. ஒன்று இருதயம், மற்றொன்று செவி, மற்றொன்று உதடு. One is the heart, the next is the ears, next is the lips. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு இந்த 3 அவயவமும் மிகவும் முக்கியம். For the spiritual man of God, these 3 parts, members of the body are important. இருதயத்தில் அவனுக்கு தோற்றங்கள் உண்டாகிறது. In the heart are the imaginations. எல்லா கதையும் இந்த செவி தான் கேட்கிறது. Everything is heard by these ears. எல்லா கதையும் வெளியே வரும்பொழுது இந்த உதடு தான் அதை உச்சரிக்கிறது, பேசுகிறது. Everything proceeds out from this mouth or the lips alone. ஒரு ஆவிக்குரிய மனுஷன் இந்த 3ஐயும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டால் அவன் ஜெயித்து விடுகிறான். For a spiritual man of God, if he should keep all these 3 in control, then he will overcome. சிறு வயது முதலே ஒரு மனிதனுடைய இருதயத்தின் தோற்றம் பொல்லாததாய் இருக்கிறது என்று ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். We see in Genesis that from his young age all his imaginations of the heart is evil. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தின் நிலவரம் என்ன? How is our state of a heart? இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்படாத பட்சத்திலே இருதயத்திலிருந்து தோன்றுகிறதெல்லாம் உங்களை தீட்டுப்படுத்திக் கொண்டே இருக்கும். The state wherein a heart is not circumcised, then all the imaginations of the heart will defile us. இந்த இருதயத்திலே விருத்த சேதனத்தை குறித்து பழைய ஏற்பாட்டிலே ரொம்ப வசனங்கள் உண்டு. Now we can see many verses in the Old Testament about the circumcision of heart. எசேக்கியேல் 44ல பார்க்கும் பொழுது, In Ezekiel chapter 44, அங்கே 44ல 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, when we read the 9th verse, 44:9, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரின் நடுவில் இருக்கிற சகல அந்நிய புத்திரரிலும் விருத்த சேதனம் இல்லாத இருதயமும், விருத்த சேதனம் இல்லாத இருதயம், the uncircumcised heart. அடுத்ததாக எரேமியா 6:10 பார்க்கும் பொழுது, Jeremiah 6:10, அங்கே செவியை குறித்து சொல்லி இருக்கிறது. we see about ears. எரேமியா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடே பேசி எச்சரிப்பேன்,
அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். பாருங்க, இப்படி இருதயம், செவி இவைகளை குறித்த விருத்த சேதனத்தை குறித்து சொல்லி இருக்கிறார். There are ears which cannot hear, that is an uncircumcised ear. இருதயம் சரியில்லாவிட்டா நீங்க என்ன பிரசங்கம் கேட்டாலும் அது உங்களுடைய இருதயம் சரியில்லாத தன்மைக்கு ஏத்த விதமாக தான் உள்ள என்ன செய்யும், போகும். If the heart is not right, then you how much ever message you might hear, it will go in this angle that it's not hearing. நான் இப்போ ஒரு கருத்தை சொல்லுகிறேன். Now I tell you of a truth, இல்ல ஒரு பிரசங்கத்தை சொல்லுகிறேன், or I tell you of a message. நீங்க ஒரு தவறான கருத்தோடு இதுல உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இது அந்த சாக்கடைக்குள்ள தான் போய் விழும். If you in a wrong angle is listening to this message, then it will go to the இருதயம் ஏற்கனவே தீட்டா இருக்கு, இதுக்குள்ள போய் இது விழுந்தா எப்படி இருக்கும்? பன்றிகளுக்கு முன்பாக போய் விழுகிற முத்துக்களை போல இருக்கும். You yourself are already defiled, and when these verses come before you, it will be as the pearls before the swine. இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டதாக இருந்தால் இருதயத்திலிருந்து புறப்படுகிறது மனிதனை கனப்படுத்தப்படக்கூடிய வாழ்க்கையை உண்டு பண்ணி கொடுக்கும். If your heart is circumcised, then that which proceeds from your heart will also honor you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. முதலாவது நம்முடைய இருதயத்திலே அந்த விருத்த சேதனம் நடைபெற வேண்டும். Firstly, the heart should be circumcised. இன்னைக்கு அப்படி நடக்காதபடியால்தான் நாம் என்ன நமக்கு பிரசங்கம் கேட்டாலும் ஒரு செயல்பாடு இல்லை. Today, because that does not take place in our heart, all what we hear is not having any works. நம்முடைய character ரொம்ப ஒஸ்டா போனதுக்கு காரணம் நம்முடைய இருதயத்திலே விருத்த சேதனம் இல்லை. The reason why our character is becoming worse is because we have no circumcision in our heart. எரேமியா 9:26 வசனத்தை பார்க்கும் பொழுது, Jeremiah 9 verse 26 எகிப்தை பார்க்கும் பொழுது இருதயத்திலே விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரை சொல்லுகிறார். The Lord is saying about the house of Israel that they are uncircumcised in heart. அந்த ஜனங்கள் எல்லாம் எகிப்து, ஏதோம், அம்மோன் புத்திரர், மோவாப் இவங்க எல்லாம் ஜீவியத்திலே கரைப்பட்டவர்கள். And we see that the children of Edom and Ammon and Moab, they are all defiled in their lives. உலக பிரகாரமான தவறுகள், உலக பிரகாரமான பாவங்கள், உலக பிரகாரமான நினைவுகள் நம்முடைய இருதயத்திலே தோன்றினால் நம்முடைய இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. If we have the errors of the world or the uncleanness of the world or the filthiness of the world, then still our heart is defiled. இந்த இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தால் நம்முடைய தோற்றங்கள், எண்ணங்கள் எல்லாம் தெளிவாக, தெய்வீகமாக, பரிசுத்தமாக இருக்கக்கூடும். If our heart is circumcised, then our thoughts and imaginations will all be holy and pure. அதனால தான் இருதயத்திலே பரிசுத்த ஆவியை உள்ளே அனுப்புகிறார். That is why he sends the Holy Spirit in the heart. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Blessed are the pure in heart, for they shall see God. அதனால தான் ஒரு மனிதன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு இருதயம் சரியில்லாம போயிடுச்சு, அதனால தயவு செய்து சுத்த இருதயத்தை எனக்கு என்ன செய்யுங்க, சிருஷ்டியுங்கள் என்று சொல்லுகிறான். That is why a man of God says that his heart is not pure, and he asks God to create in him a clean heart. அபிஷேகத்திலே கர்த்தர் ஒரு மனிதனுக்கு வேற இருதயத்தை கொடுக்கிறார். By anointing, the Lord gives a different heart to a man. சவுலுக்கு நடந்த அந்த சம்பவம் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. The incident which took place in Saul is like this. அபிஷேகம் பெற்று போகும்போது அவனுக்கு கர்த்தர் வேற இருதயத்தை கொடுத்தார். After he got the anointing, God gave him a different heart. அப்படியானால் இருதயத்திலே ஒரு விருத்த சேதனம், ஒரு புதுமையான, ஒரு தெய்வீகமாக துண்டிக்கப்பட வேண்டிய காரியங்கள் துண்டிக்கப்பட்டு நாம் தெய்வீகமாக மாற வேண்டியது அவசியம். If so, there should be a circumcision in our heart, and all that should be cut off, and we should become godly. இருதயத்திலே விருத்த சேதனம் நடந்திருந்தால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? How can we find out if they are circumcised in heart? இருதயத்திலே விருத்த சேதனம் இருந்தால் உங்களுடைய எண்ணங்கள், நினைவுகள், தோற்றங்கள், உணர்வுகள், வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாம் தெய்வீகமாக இருக்கும். If you have the circumcision in heart, then all your thoughts, imaginations, and all your desires and imaginations will all become divine. அடுத்து செவிகளில் விருத்த சேதனம் தேவை. Nextly, you need the circumcision in your ears. எப்பொழுதுமே உங்களுடைய செவியை நீங்க அழகா பாதுகாக்கணும். You should always preserve your ears. ஏனென்றால் பல சத்தங்கள் கேட்கக்கூடிய ஒரு காலம். Because these are the times when you hear different voices. மனுஷ சத்தம் கேட்கிறது, you hear the voice of man, தேவ சத்தம் கேட்கிறது, you hear the voice of God, பிசாசின் சத்தம் கேட்கிறது. you hear the voice of Satan. இந்த சத்தத்தை நீங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும், யார் பேசுறா? You should first analyze as to who is talking to you. இருதயத்துல செவிகள்ல உங்களுக்கு விருத்த சேதனம் இல்லன்னா உங்களுக்கு குழம்பிக்கிட்டே இருப்பீங்க, யார் பேசுறதுனே புரியாது. If you have no circumcision in your ears, then you will be confused as to who is talking to you. ஒரு சிலர் எல்லாம் போன்ல பேசின உடனே கண்டுபிடிச்சிடுவாங்க, யார் பேசுறான்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. Some of them will find out as to who is speaking to your phone. டக்குன்னு சொல்லுவாங்க, அம்மாவா, அப்பாவா, மாமா, மச்சான், ஏதாவது ஒன்னு சொல்லிடுவாங்க. Immediately they will say if it's the mother or father or uncle or anybody. ஆனா ஒரு சிலருக்கு எத்தனை தரம் கேட்டாலும் யாருங்க, நீங்க யாருங்கன்னு சொல்லுவாங்க. நான் பேசினா, நான் ஒரு விசுவாசிட்ட பேசுறேன், ஹலோன்னு கேட்டா என் மாமாவான்னு கேட்டுச்சு.
சரிதான். அவங்க மைண்ட்ல ஃபுல்லா எப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு? மாமா தான் ஓடிக்கிட்டு இருக்காரு. Some of them, how many ever times we talk, they will not know. And once when I took for a believer, and they asked me if I am an uncle in the mind. செவியில விருத்த சேதனம் இருந்தாதான் அது தேவ சத்தமா மனுஷ சத்தமா பிசாசு பேசுறாங்கறத என்ன செய்ய முடியும்? அனலைஸ் பண்ண முடியும். If the ears are totally circumcised, only you can analyze if it is the voice of man or voice of God or voice of Satan. என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். My sheep will hear my voice. அந்நிய சத்தத்துக்கு அது என்ன செய்யாது? செவி கொடுக்காது. It will not give ear to another alien voice. இப்போ நீங்க ஒரு சினிமா பாட்டை கேக்குறீங்க, போறீங்க, ஒரு பாட்டு கேக்குது, அது உனக்குள்ள வராது. You are listening to a cinema song, but it will not come into you. ஏன்னா செவி என்ன செய்யப்பட்டிருக்கு? விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கு. Because your ears are circumcised. அதே நேரத்துல செவி விருத்த சேதனம் பண்ணலன்னா அந்த பாட்டை கேட்ட உடனே கை லேசா இடிக்கும், இல்ல கால் லேசா ஆடும். If your ears are not circumcised, when you hear that song, your hands or your legs will tap. ஏன்னா அங்க செவியில் என்ன இல்ல? விருத்த சேதனம் இல்ல. அதனால அது உள்ள என்ன செய்யுது? வந்து இந்த சரீரத்தை என்ன செய்யுது? ரிதத்துக்கு ஏத்த மாதிரி அசைய வைக்குது. Because your ears are not circumcised, that music is coming into you and it is making you act to the rhythm. இந்த செவியில விருத்த சேதனம் இல்லாதனால தான் ஏவாள் யார் பேசுறாங்கறதையும் இந்த பேசுக்கு கீழ்ப்படியலாமங்கறதை அனலைஸ் பண்ண முடியாம கடைசில அவனுடைய உபதேசத்துக்கு செவி கொடுத்து விட்டாள். Because the ears of Eve was not circumcised, she could not discern as to who is speaking and whom to obey, and she yielded to the voice of Satan. போ பிசாசுன்னு சொல்றதுக்கு என்ன இல்ல, அவளுக்கு அந்த தெளிவு இல்லாமல் போய்விட்டதே. She did not have the clarity to say get the hand Satan. நம்முடைய செவிகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? How is our ears? செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தா உன்னுடைய செவியை கர்த்தர் திறப்பார், கர்த்தர் கவனிக்கும்படி உன்னோடு பேசுவார், உன்னோடு அவர் இடைபடுவார். If your ears are circumcised, the Lord will open your ears and the Lord will speak to you that you might hear. ஏசாயா 50ல நீங்க 4:5 நீங்க வீட்ல போய் படித்துக் கொள்ளுங்கள். In Isaiah chapter 50 verses 4 and 5 you can read it. ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் எப்பொழுதுமே செவிகளை சரியான விதத்துல விருத்த சேதனத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். A spiritual child of God should always keep his ears in proper condition. அப்பொழுதுதான் அவனுக்குள்ள அந்நிய சத்தம் உள்ள வராது. Only then alien voices cannot come into him. அடுத்து செவியில விருத்த சேதனம் இருந்தால், nextly if there is circumcision of ears, கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தா அதை கேட்ப. You will hear to the counsel of God. பெரியவங்க ஒரு ஆலோசனை சொன்னா அது நீ கேட்ப. You will hearken to the counsel of the elders. ஒரு சிலருக்குலாம் காது இருக்கு, ஆனா கேட்கிற மாதிரியே இல்ல. Some of them have ears, but it does not seem as they hear. காதுள்ளவன் கேட்க கடவன் சொன்னாரு, இயேசு பிரசங்கம் பண்ணாரு, எல்லாருக்கும் காது இருந்துச்சு, ஆனா செவியில் என்ன இல்ல? விருத்த சேதனம் இல்ல. அதனால கேட்டோம், அது வேலை செய்யாமலே போய்விட்டது. He that hath ear to hear, let him hear, says Jesus, but they had ears, but they had not circumcision, therefore they could not hear it. அதனால தான் எரேமியா 6:10 அந்த வார்த்தையை சொல்றார், இவர்கள் செவி விருத்த சேதனம் இல்லாதது, இவர்களுக்கு கர்த்தருடைய வசனம் நிந்தையாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தின் மேல அவங்களுக்கு என்ன கிடையாது? விருப்பம் கிடையாது. விருப்பம் இருந்தாதான் பைபிள் ஸ்டடிக்கும் காத்திரு கூட்டத்துக்கும் சண்டே சர்வீஸுக்கும் ஓடி வந்துருவானே. Therefore in Jeremiah chapter 6 verse 10 they says that their ears are not circumcised, that they cannot hearken, and the word of the Lord is unto them a reproach. காலையில உன்னுடைய செவி விருத்த சேதனம் பண்ணப்பட்டு காலையில எந்திரிச்ச உடனே சென்சார் ஆயிருக்கணும். கரெக்டா செவி விருத்த சேதனம் இருந்துச்சுன்னா காலையிலேயே கர்த்தர் உனக்கு என்ன செய்வாரு? அன்னைக்கு தேவையான வார்த்தைகள், வசனங்கள், ஆலோசனைகளை உனக்கு போதிப்பார். Every morning if our ears are circumcised, then every morning the Lord will speak to you and he will give you his counsel, his words, and the right counsel to you. மூன்றாவது, அங்கே உதடுகளில் விருத்த சேதனத்தை குறித்து மோசே பேசுகிறார். Thirdly, Moses speaks about the circumcision of lips. அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. And he is telling one thing like this. என்னுடைய உதடு விருத்த சேதனம் பண்ணப்படல, அதனால நான் சொன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. He says that my lips are not circumcised, and therefore if I speak they will not listen. அந்த வசனத்தை திரும்ப வாசிப்போம். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 12 இல்லனா 30. மோசே கர்த்தர்ட்ட சொல்ற ஒரு வார்த்தை. மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் என்றான். நீ சொன்னதை மத்தவன் கேட்கணும்னா உன் உதட்டுல என்ன இருக்கணும்? ஒரு விருத்த சேதனம் இருக்கணும். If the others should listen to what you say, you should have circumcision in your lips. உன்னுடைய வாயில ஒரு அபிஷேகம் இருக்க வேண்டும். You should have an anointing in your lips. அது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். That should be the word of God. இவன் சொல்றான், என் உதட்டுல விருத்த சேதனம் இல்ல, அதனால நான் சொன்னா யாரே கேட்க மாட்டான். இஸ்ரவேல் ஜனமே கேட்காது, திருப்பி போய் பார்வோன் எப்படி கேட்பான் அப்படின்னு இவனே சொல்றான். கரெக்டா?
He himself is telling the time of uncircumcised lips, and the children of Israel themselves will not hearken to me, how will Pharaoh hear me? உங்க பிள்ளை நீ சொல்றத கேக்குறானா? Is your child hearkening to you? உன் மனைவி நீ சொன்னத கேக்குறாளா? Is your wife listening to you? உங்க புருஷன் நீ சொல்றத கேக்குறாங்கறா? Is your husband listening to you? சபையில உள்ள விசுவாசி ஊழியக்காரன் சொல்றத கேக்குறானா? Are the believers of the church listening to the workers? நம்ம இதிலேயே கண்டுபிடிச்சிக்கலாம் இதெல்லாம். From this we can find out. நம்ம இதிலேயே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உன்னுடைய உதடு விருத்தசேதனம் பண்ணப்பட்டிருந்தா உன்னுடைய வார்த்தைக்கு கனம் இருக்கும், எல்லாரும் கீழ்ப்படிவாங்க. If your lips are circumcised, then you will have an honor for your words. ஒரு சிலருடைய உதடெல்லாம் விருத்தசேதனம் இல்ல, பேசுறதெல்லாம் மரியாதை இல்லது, பேசுறதெல்லாம் கொச்சையா பேசுறது, அசிங்கமா பச்சையா பேசுறது. இது அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, பட் அது இன்னும் சாகல. Some of their lips are all uncircumcised. They speak in bad words, they speak vulgar words, and still their old nature is not died. வளர்ந்த தங்களுடைய பிள்ளைகளிடையே ஒரு சில தாறுமாறா அசிங்கமா பேசுறாங்க. Unto the children who have been grown up, to them the parents are speaking in unworthy ways. இவங்களே கெட்ட வார்த்தை சொல்லி என்ன செய்றாங்க? பிள்ளைகளை திட்டுறாங்க. They themselves are scolding them with bad words. அதே தான் திரும்ப பிள்ளை என்ன செய்யும்? உங்களை ஒரு காலத்துல பேசும். That is what the children will speak back to you once. அதத்தான் பிள்ளை தாயிட்ட பேசும் மறுபடியும். That is what the child will speak to the mother. ஒரு சிலர்லாம் நல்ல வேஷம் போடுறாங்க, பக்தியின் வேஷம் இருக்கு ஒரு சிலருக்கு. Some of them are putting the fashion of godliness. வீட்ல போய் ஒரு நாள் கூட இருந்தா தான் தெரியும் அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி. If you should go and take the meeting in their house, you will know their originality. நம்முடைய உதடு ரொம்ப கவனமாக இருக்கணும். Our lips should be very careful. அவங்களுடைய உதடுகளில் அருள் பொழிகிறதுன்னு சொல்லிருக்கு. In your lips is favor pouring out. அவருடைய உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது. வசனம் தான் வரணும், தெய்வீகமான வார்த்தைகள் தான் வரணும், கிருபை பொருந்தின வார்த்தைகள் மட்டுமே வர வேண்டும். From out of their lips is pouring out honey. From the lips should come out graceful words and godly words. உன்னுடைய உதடு விருத்தசேதனம் பண்ணப்பட்ட உதடாக இருந்தால் உன்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை உண்டு. If your lips are circumcised lips, then your words are full of honor and manner. இன்னைக்கு உங்களுடைய உதடுகள் எப்படி இருக்கு? Now how are your lips? உங்களுடைய உதடுகளில் இருந்து தேன் கர்த்தருடைய வார்த்தை வருகிறதா? Does the word of God come out of your lips? உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல என் மனவாளியே உன் உதடுகளில் இருந்து தேன் ஒழுகுகிறதுன்னு சொன்னார். அதாவது வசனங்கள் வார்த்தைகள் தெய்வீகமான வார்த்தைகள் தான் உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டும். In Songs of Solomon 4th chapter we see that from out of your lips is pouring out honey, and therefore the word of God only should proceed from your mouth. ஆவிக்குரிய ஜீவியத்தை வாழ்ந்து காட்ட வேண்டிய ஒரு காலம் இதுதான். This is the time when you should live a spiritual life. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய காலம் இதுதான். This is the time when you should glorify the name of the Lord. அப்படிப்பட்ட ஒரு தன்மை தான் நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். This is the character which we need now. ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கிறோம்னு பாருங்க. See, examine as to how we spiritual people are. இன்னைக்கு अनेகருடைய உதடுகளிலிருந்து தாறுமாறான வார்த்தைகள் வருகிறது. From out of the lips of many are coming perverse words. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது In we read in Songs of Solomon 5:13, அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களை போன்றது. His lips are like lilies. வாசனையுள்ள வெள்ளை போலம் அதிலிருந்து வடிகிறது. And dropping sweet smelling myrrh. அவருடைய வார்த்தையில வாசனை இருக்குதான். அவ்வளவு ஈர்ப்பு சக்தி உள்ள வார்த்தைகள் தான் வெளியே வந்தது. In his lips are found the words, and it is attractive words. இங்கே பவுல் சொல்லுகிறார், நான் 8ஆம் நாளில் விருத்தசேதனம் அடைந்தவன். Here Paul says that I am circumcised on the 8th day. ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் பெற்று அபிஷேகம் பெற்று கொஞ்ச நாட்களுக்குள்ள உங்களுடைய இருதயத்தின் தோற்றங்கள் பரிசுத்தமாய் மாறிடணும், உங்களுடைய கேட்கும் திறன் தெய்வீகமாய் மாறிடணும், உங்களுடைய பேசும் திறனும் தெய்வீகமாய் மாறிவிட வேண்டும். After you being saved and being baptized by the Holy Spirit, your tendency of your heart, your tendency of your ears, your lips should be circumcised. இரண்டாவதாக அவன் தன்னை இஸ்ரவேல் வம்சத்தான் என்று சொல்லுகிறான். Secondly, he calls himself of the stock of Israel. இஸ்ரவேல் சொன்னா போராடினவன் என்று அர்த்தம். Israel means one who have strove. யாக்கோபு தான் இஸ்ரவேலாய் மாறுகிறான். Jacob is now turned as Israel. இஸ்ரவேல் தான் யெஷூரனாய் மாறுகிறான். Israel is turning out as Jeshurun. ஒரு சாதாரண மனுஷனாய் இருந்து he was an ordinary man. நாம் இதற்குள்ள விசுவாசியாய் மாறி after coming into this we become believers. அடுத்து நாம் யாரா மாறுறோம்? பரிசுத்தவானாய் மாறுகிறோம். And later we become a holy person. பாவியா இருந்தோம், first we were sinners, பரிசுத்தவான்களாய் மாறுகிறோம். we become saints, அடுத்து மணவாட்டியாய் மாறுகிறோம். and next we become the bride. இது ஒவ்வொரு ஸ்டேஜ். This is all the stages. அதுபோல இங்கே இவன் சொல்லுகிறான், தன்னுடைய வம்சத்தை குறித்து சொல்லும் பொழுது இஸ்ரவேல் வம்சம் என்று சொல்லுகிறான். Here when he speaks about his tribe, he says that he is of the stock of Israel. அவனுக்கு ஏன் அந்த பேர் வச்சாங்க? Why was he called like that? நீ மனுஷனோடும் போராடினாய், தேவனோடும் போராடினாய் என்று சொல்லி, போராடி மேற்கொண்டாய் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டான்.
You have strove with man and with God, and you have overcome, saying so he called him Israel. சரி, மனுஷனோடு போராடுறது பிசாசோடு போராடுறது கரெக்ட். தேவனோடு போராடுறதுன்னா அது என்ன? It's good that you are striving with man or with Satan. What is the meaning of striving with God? தேவனோடு போராடுகிறது என்பது ஜெபத்தை காண்பிக்கிறது. Striving with God shows prayer. நீங்கள் மனுஷனோடு போராட வேண்டிய அவசியமே கிடையாது. There is no need for you to strive with man. நீங்கள் பிசாசோடு போராடினால் போதுமானது. It's good if you should strive with Satan. ஒன்று பிசாசோடு போராடணும், இரண்டாவது தேவனோடு போராட வேண்டும். You should strive with Satan and with God. இதை நீங்க சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். We should understand this rightly. எபேசியர்களின் நிருபம் 6ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, in Ephesians chapter 6 when we read, அங்கே சொல்லி இருக்கிறது உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு. Here we say that you have struggle. 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, when we read in 6:12, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த உலகத்துல நமக்கு ரெண்டு காரியத்தோடு போராட்டம் இருக்கவே கூடாது. We should not have a problem or wrestling with two things. ஒன்று மாம்சம், மற்றொன்று இரத்தம். One is flesh and blood. மாம்சம்னா என்ன? What is flesh? புருஷன் மனைவி, இது மாம்சம். Husband and wife is flesh. பிள்ளைகள் சகோதர சகோதரிகள்லாம் யாரு? இரத்தம். Children and brothers and sisters are blood. புரியுதா உங்களுக்கு? You can understand this? கல்யாணத்துல விவாகத்துல ஒரு புருஷன் மனைவி ரெண்டு பேருமே யாரா மாறுறாங்க? ஒரே மாம்சமாக மாறுகிறார்கள். In a wedding, the husband and wife are becoming one flesh. அதற்கு பின்பு இவர்களுக்கு குழந்தை பிறக்கும் பொழுது அது அவருடைய இரத்தத்தினுடைய தோன்றுதல். After that, the children born to them are the appearance of blood. இதத்தான் யோவான் 1ஆம் அதிகாரத்துல புருஷ சித்தத்தினாலாவது இரத்தத்தினாலாவது என்று தோன்றினவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். In John's Gospel, first chapter, we see that he is not born of the will of man or the will of or blood. யோவான் 1:13. John 1:13. இது இரத்தத்தினால், அதாவது பிள்ளைகள் சகோதர சகோதரிகள். This is blood, that is the children and the brother and ஒரு sister. விசுவாசிக்கு இந்த ரெண்டு பேரோட போராட்டம் இருக்கவே கூடாது. For a believer, he should not have a striving with these two things. மனைவிட்ட போராடிட்டு இருக்கிறது, புருஷன்ட்ட போராடிட்டு இருக்கிறது, பிள்ளைகள்ட்ட போராடுறது, பெற்றோர்ட்ட போராடுறது, அண்ணன் தம்பிட்ட சண்டை போட்டு கிடக்கிறது, இது ஒரு விசுவாசியினுடைய ஸ்தானமே அழகே கிடையாது. The measure of the believer is not to strive with the husband or wife or children or brethren like this. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. Because it's not with flesh and blood. நமக்கு போராட்டங்கள் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. But we have wrestling with the principalities and powers and rulers of darkness of this world and spiritual wickedness in high places. நீங்க மனைவிட்ட போராடுறத விட்டுட்டு மனைவியோடு போராடுற ஆவிட்ட போராடுங்க. You leave striving with your wife and you wrestle with the spirit which is working against her. பேதுரு இயேசுட்ட சொன்னா, உமக்கு நீ பாடுபடக்கூடாதுன்னு சொன்னான். Peter came to Jesus and said that you should not suffer. உமக்கு இப்படி சம்பவிக்க கூடாதுன்னு சொன்னான். He said that such things should not happen to you. உடனே இயேசு பேதுருவை பார்த்து எனக்கு அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார். Immediately looking at Peter, Jesus said, "Get thee hence, Satan." அதோட அவன் ஓடி போய்ட்டானா? Did he run away like that? அப்படி அல்ல. It's not so. அவனுக்குள்ள இருக்கிற மனிதனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற ஆவியை தான் கர்த்தர் என்ன செஞ்சாரு? துரத்தி விட்டாரு. He is only rebuking the spirit which is thinking concerning man. அதோட அவனை துரத்தாம அவனுக்குள்ள இருக்கிற அந்த தேவனுக்கு விரோதமாய் சிந்திக்கிற ஆவியை அவர் துரத்தினார். He did not chase him, but he chased the spirit which is against the will of God. ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் நம்மளுக்கு யாராவது விரோதமா வந்தா அவனுக்குள்ள இருக்கிற ஆவியை துரத்துங்க, அவன் பீஸ்ஃபுல் ஆயிடுவான். For a spiritual child of God, you should chase away the spirit which is afflicting him, then he will become peaceful. யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் பயங்கரமான பிரச்சனை. There was a great big conflict between Esau and Jacob. ரெண்டு பேரும் ஜென்ம விரோதிகளா மாறிட்டாங்க. They were becoming enemies to the end. யாக்கோபுக்கு ஏசாவை மேற்கொள்ள சக்தி கிடையாது. And Jacob did not have any power against Esau. அதனால ஓடி போய்ட்டான். Therefore he fled. இப்ப திரும்பி வர்றான். Now he is returning back. இப்ப ரெண்டு பேரும் சந்திக்கணும். Now both of them are meeting together. ரெண்டு பேரும் திருப்பி சண்டை போட்டாங்களா? They fight with one another? இவன் தேவ சமூகத்துல தான் என்ன செஞ்சான்? போராடினான். He is only striving in the presence of God. கர்த்தாவே எனக்கு நீங்க இந்த காரியத்துல அவனை சாதகமா மாத்தணும், என்ன நீர் ஆசீர்வதிச்சா அவன் சாதகமா மாறிடுவான் இப்படி சொல்லி போராடி ஏசாவுக்குள்ள இருக்கிற அந்த பகையின் ஆவியை ஜெபத்துல நைட்ல செஞ்சான், அழிச்சான்.
He strove in prayer in the whole night against the spirit which was working in Esau and said and asked God to make peaceful. இயேசு பகையை சிலுவையிலே கொன்றார். God or Jesus overcame this enmity on the cross. நீங்க நைட்ல ஜெபத்துல பகல் ஜெபத்துல உங்களுக்கு விரோதமான ஆட்களுக்குள்ள இருக்கிற ஆவி அழிச்சிருங்க. அடுத்த ட்ரிப் அவன் பாக்கும்போது ஸ்மைல் பண்ணுவான், ஸ்தோத்திரம் பண்ணுவான், ஒண்ணே கதையே பேச மாட்டான். In your night and day prayers you destroy the past which is working against the people against you and they will be in good terms with you. அவனுக்குள்ள இருக்கிற எரிச்சலின் ஆவிக்காக ஜெபம் பண்ணுங்க. You pray for the spirit which is torturing him. அவனுக்குள்ள இருக்கிறதான அந்த உன் மேல இருக்கிற கோபத்தின் ஆவியை ஜெபித்து நீ கீழ்ப்படுத்து. You pray and subdue the spirit of anger which is working with him. அவனுக்குள்ள இருக்கிற தவறான எண்ணத்தை அழி. You destroy the evil thoughts in him. நீங்க இந்த ஆவியின் போராட்டத்தை நீங்க பழகணுமே தவிர மாம்ச போராட்டத்துல போய் நேரா அடிச்சுக்கிட்டு வாயை பேசிக்கிட்டு அடி வாங்கிட்டு வீட்டுக்கு அழுதுட்டு போலீஸ் கேஸ்னு தெருவா அலைய கூடாது. If you should practice this wrestling of the spirit, then you should not strive with people and walk about with police station. அவனுக்குள்ள இருக்கிறதான ஆவியை பிசாசோட என்ன செய்யுங்க, நீங்க போராடுங்க. You should strive with the spirit which is working in him. இரண்டாவது, And secondly, ஜெபத்துல போராடி பழகணும். you should strive in prayer. ஒரு ஆவிக்குரிய மனுஷன் ஜெபங்கன்னா சும்மா இந்த ஜெபமே நமக்கு பார்த்தாலே பிடிக்கிறது இல்ல. A spiritual man of God, ஒரு சிலருடைய ஜெபத்தை பார்த்தாலே பிடிக்கிறது இல்ல. some of their prayers is not to be liked at all. அந்த ஜெபத்துல முழங்கால் போடுறது இல்ல, முழங்கால் போட்டாலும் ஜெபிக்கிறது இல்ல, வாயை திறக்கிறது இல்ல, அபிஷேகத்துல நிரம்புறது இல்ல, அந்நிய பாஷை பேசுறது இல்ல. அப்படியே இந்த சிலை மாதிரி இருந்து ஜெபிச்சாலாம் காரியம் நடக்காது. They are not kneeling down, they are not praying. Even if they kneel down, they don't open their mouths, and like a statue, if they live like this, the spiritual language will not go. யாக்கோபு ஜெபத்துல போராடினானா அவனுடைய கால் தொடைச்சந்து நெஞ்சிருச்சு, சுளுக்கிடுச்சுன்னு சொல்லியிருக்கு. Jacob strove in prayer that his muscle also got twisted. அவனும் தேவனுடைய தூதனை நெஞ்சாங்க, பயங்கரமா போராடினான். அவன் என்னை விட்டு நான் போயிடுறேன்னு சொல்றான். எனக்கு டைம் ஆயிடுச்சு, கிழக்கு வெளுக்க போகுது, சூரியன் உதிக்க போகுது, நான் போறேன். இவன் சொன்னா கிழக்கு வெளுக்குதோ சூரியன் போகுதோ மறையுதோ என்ன செய்யணும், நீங்க ஆசீர்வதிக்கணும். பயங்கர போராட்டம், ரெண்டு பேரும் ஒருத்தர் போராடி கடைசியில் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்தான். He and the angel of God was striving together, and he said that it is going to be dawn and you let me go, but he strove with him until he received the blessing. இதே பழக்கம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ளே இருந்தது. In this same practices in Saint Apostle Paul. ரோமர் 15ஆம் அதிகாரம் Romans 15 chapter 32ஆம் வசனம். verse 32. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நான் ஜெபங்களிலே போராடுகிறேன்னு சொல்றார். And as I strive in prayer, he says. ஜெபங்கள்ல நீங்க போராடி பழகுங்க. You should strive in prayer. சும்மா ஒரு 2-3 வசனம் வாசிக்கிறது, ஒரு பாட்டு பாடுறது, இந்த செத்த வீட்டுல பாடுற மாதிரி பாடிட்டு சங்கீதம் 23 எடுத்து வாசிச்சுட்டு திரும்ப அப்படியே சோத்ராம் சோத்ரான்னு பாதி தூங்கி அப்படியே நீங்க ஜெபிச்சு பழகி என்னாத்துமாவே போட்டீங்கன்னா வீடு கொஞ்ச நாள்ல அப்படி சுடுகாடு போல மாறிட்டே வரும். If you just sit in prayer for 2-3 points and you take Psalm 23 and you read and you go on like this, then your life will become stay free. நீங்க நல்ல பாடி நல்ல கைத்தட்டி நல்ல ஆவியில் நிறைஞ்சு ஜெபத்துல அந்நிய பாஷை பேசி போராடணும். அப்படி போராடும் பொழுதுதான் நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும். Only if you strive in prayer and you will get an anointing and you resist the devil, then you can be resisting the evil powers which is working against you. பவுல் கூட தீத்து இருந்தான். With Paul was Titus. தீமோத்தேயு இருந்தான். And Timothy. இப்படி ஒரு லிஸ்டே இருக்கு. There's a big list like this. ஆனா எல்லாருக்கும் தான் இந்த வசனத்தை சொன்னா, ஆனா ஒரே ஒருத்தன் தான் பவுலை போலவே பிராக்டீஸ் பண்ணான். He told the verses to everybody, only one practiced like Paul. யாரு? Who is it? கொலோசியர் 4:12 பார்க்கும் பொழுது, in Colossians chapter 4:12, எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேர்ந்தவர்களாயும் பூர்ண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறார். பாருங்க, பவுல் சொன்ன அந்த பழக்கம் எப்பாப்பிராவுக்கு மாத்திரம் தான் பிராக்டிஸ்ல அவன் செஞ்சு பழகுனான். in that which Saint Paul preached came into practice only in Epaphras. ஜெபங்கள்ல தனியா அறை வீட்டை பூட்டி கொண்டு நல்ல கத்தி ஆவியில் நிறைஞ்சு தேவனோடு போராடுங்க. You close your room and shout and strive in prayer. சரியான ஒரு ஜெப போராட்டம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும். A right striving of prayer will give you victory. பாருங்க, நேருக்கு நேர் அவன் முகமுகமாய் கர்த்தருடைய தூதனை கண்டு ஜெபத்திலே போராடி ஆசீர்வாதத்தை பெற்று அடுத்த நாள் சத்துருவை கீழ்ப்படுத்தினான். He saw the angel of God face to face and strove in prayer, and finally he subdued the evil power on its day. எத்தனை தீமோத்தேயுக்கு இந்த பழக்கம் இல்ல.
Timothy did not have this practice, ஆனா எபப்ராவுக்கு இந்த பழக்கம் இருந்தது. but Epaphras was practiced like this. எதுக்காக? Why is this? எதுக்காக போறான்னா நீங்க எல்லாவற்றிலும் தேற வேண்டும். You should become perfect in everything. எல்லாவற்றிலும் நிச்சயமுள்ளவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். You should become sure in everything. அவன் பிரசங்கம் பண்றது மாத்திரமல்ல, அதுக்காக போராடி ஜெபித்த ஒரு நபர். He not only preached, he also strived in prayer. நாம் இந்த நாட்கள்ல ஒன்று விருத்த சேதனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது இஸ்ரவேல் வம்சத்தாராய் ஜெபங்களிலே போராடுகிறவர்களும் தேவனோடும் பிசாசோடும் போராடுகிற வல்லமையுள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். These days we not only becoming circumcised, we should also becoming people who strive with God in prayer and overcome devil and God. மூன்றாவது And thirdly, பென்யமீன் கோத்திரத்தான். he is of the tribe of Benjamin. ஒன்று வம்சத்தை சொல்றான். Firstly, he is telling his stock. இஸ்ரவேல் வம்சத்தான். He is of the stock of Israel. அடுத்து பென்யமீன் கோத்திரத்தான். Nextly, he is of the tribe of Benjamin. பென்யமீன் என்று சொன்னால் வலதுகரத்தின் மகன் என்று அர்த்தம். Benjamin means son of the right hand. அப்படி சொல்லித்தான் அவனுக்கு பேர் வச்சாங்க. Saying so, he was named. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த நாட்கள்ல தேவனுடைய வலது கரத்திலே வர வேண்டியது அவசியம். A child of God is necessary to come into the right hand of the God. நீங்கள் தேவனுடைய வலது கரமாக மாற வேண்டும். You should become the right hand of God. ஆண்டவர் இன்றைக்கு தம்முடைய பிள்ளைகள் மூலமாக தான் கிரியை செய்கிறார். And the Lord is working only through his children. ஆண்டவர் தம்முடைய யாரை கொண்டு கிரியை செய்ய யாராவது ஒரு ஆளை வைத்துதான் அந்த வேலையை அவர் செய்கிறார். He is only working through one person, God can work. பிரியமானவர்களே, நமக்குள்ள அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கிறதா? And do we have this experience in us? நாம் இந்த நாட்களில் தேவனுடைய வலது கரமாக மாற வேண்டும். We should become as the right hand of God. நாம தேவனுடைய வலது கரமா மாறினாதான் கர்த்தர் நமக்கு நம் மூலமாய் பெரிய காரியங்களை செய்ய முடியும். If we become the right hand of God, then the Lord can do great things through us. இன்னைக்கு अनेகர் தேவனுடைய வலது கரமாக இல்லை. Today many of them are not found as the right hand of God. ஆண்டவருடைய வலது கரத்தின் பிள்ளைகளாக நீங்கள் மாறினால், if you become the children of the right hand, உங்களுக்கு வாழ்க்கையில எவ்வளவோ மேன்மையான அனுபவங்கள் கிடைக்கும். You will have great experiences in your life. அதை நீங்க சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். You should rightly understand this. அதனால தான் அவன் சொல்றான், நான் பென்யமீன் கோத்திரத்தான். That is why he says he is of the tribe of Benjamin. நம்ம எல்லாரும் தேவனுடைய வலது கரத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோமா? Are we found as the right hand children of the right hand? தேவனுடைய வலது கரத்தில் இருந்தால் அவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். If we are found in his right hand, then his right hand will do valiant works. அவருடைய வலது கரம் உன்னை தாங்கும். His right hand will uphold you. அவருடைய வலது கரம் உனக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணும். His right hand will bring you salvation. அவருடைய வலது கரமாய் இருந்தால் உன்னை அது உயர்த்தும். His right hand will uplift you. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருடைய வலது கரத்தின் பிள்ளைகளாக மாற வேண்டும். A child of God should become the right hand of God. ஆண்டவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும் சொல்லி இருக்கிறது. The right hand of God will do valiant works. 118ஆம் சங்கீதம் Psalm 118 15ஆம் வசனம் verse 15. நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். For the right hand of God will do நீங்க valiantly. வலதுகரத்தில் இருந்தீங்கன்னா நீங்க பராக்கிரமசாலிகளாக தேவனுடைய மகத்தான செயல்களை செய்யக்கூடியவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். If you are in the right hand of God, then the Lord will change you to do valiant works. இதைத்தான் தாவீது சொல்கிறான், உம்மாலே நான் என்ன செய்வேன்? பராக்கிரமம் செய்வேன் சொல்றான். This is what David says, but by these I will do great things. ஆண்டவருக்குள்ள வந்துட்ட பிறகு நம்ம கோழைகளாக மாறக்கூடாது. ஆண்டவருக்குள்ள வந்துட்ட பிறகு கோழைகளாக காணப்படக்கூடாது. We should not become as cowards after coming into God. இதுக்குள்ள வந்துட்ட பிறகு நீங்க மரணத்துக்கு துணிந்து நின்று போராட வேண்டும். After coming into this, you should strive until death. அவர் ஆவிக்குரிய மனுஷன் என்று சொல்லுகிறவன் பராக்கிரமம் செய்ய வேண்டும். A spiritual man of God should do valiantly. ஆண்டவர் ஒரு பெரிய பயங்கரமான பராக்கிரமசாலி. For the Lord is a great valiant valor. கிதியோனை பார்த்து கர்த்தர் பேசின வார்த்தை என்னதான்? Looking into Gideon, what does the Lord speak? பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். O mighty man of valor, the Lord is with you. சங்கீதம் 18ஆம் சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது, reading in 18th Psalm 35ஆம் வசனத்தில், verse 35, அவரது வலது கரம் ஒரு மனுஷனை தாங்குகிறது. His right hand is upholding man. நாம் தாங்க வேண்டும், நாம் தேவனால் தாங்கப்பட வேண்டும். We should be held by the Lord. ஆண்டவர் நம்மை தாங்க வேண்டும். The Lord should hold us. என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. When I see that my footsteps slide, the grace of the Lord is upholding me. நீங்க தேவனுடைய வலதுகரமா இருந்தா மத்தவங்களை விழுந்து போகிறவர்களை நீங்கள் தாங்குவீர்கள். If you be the right hand of God, then you will uphold the ones who are falling. எப்பவுமே நம்மள மற்றவங்க தாங்கணும் தாங்கணும் நினைக்க கூடாது. நீங்களும் மற்றவர்களை தாங்குகிறவர்களா என்ன செய்யணும்? மாறணும். We should not always think that others should hold us, we should be the ones holding the others. குழந்தையாக இருக்கும்போது நாம் குழந்தையை தாங்குகிறோம், தூக்குகிறோம், சுமக்கிறோம். நாம் வயதாகும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும்? தாங்கணும்.
அதான் கான்செப்ட். When we were children, we were being held up and we were being carried, but when we become old, we are carrying our children. பலவீனரை தாங்குங்கள். We should uphold the weak ones. விசுவாசத்திலே பலவீனரை தாங்குங்கள். We should hold the ones who are weak in faith. நீங்க நல்ல இந்த நாட்கள்ல நீங்கள் கர்த்தரால் தாங்கப்படுற அந்த பழக்கம் உங்களுக்கு இருந்தா நீங்களும் மற்றவர்களை தாங்குவீர்கள். If you have the practice of upholding the others, then you also hold yourselves. 98ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே In 98 Psalm verse 1, அவருடைய வலது கரம் ரட்சிப்பு செய்கிறது. His right hand will save. அப்போஸ்தலர்களை நாம் பார்க்கும் பொழுது, When we read in Apostles, அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Acts of Apostles 5 verse 31, when we அவருடைய read, வலது கரம் ஒரு மனிதனை உயர்த்துகிறது. His right hand is uplifting a person. நீ வலது கரமா இருந்தேனா கர்த்தர் உன்னை உயர்த்தி கொண்டே வருவார். If you be the right hand, then the Lord will keep uplifting you. நாம ஆண்டவருடைய வலது கரத்துல இருந்தால் கர்த்தர் மேன்மைப்படுத்தி கொண்டே வருவார். If you are on the right hand of God, the Lord will keep exalting you. அவன் பாருங்க சாதாரண மனுஷன் இன்னைக்கு பென்யமீன் கோத்திரத்தான் சொல்றான். கர்த்தர் அவனை சரியான விதத்துல அபிஷேகத்துல உயர்த்தி கொண்டே வந்தார். He says that he is an ordinary man of the tribe of Benjamin, and the Lord anointed him and lifted him to a great extent. அப்போஸ்தலர் 5:31 வாசியுங்கள். Acts 5:31. 5:31. இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இரட்சகராகவும் அதிபதியாகவும் uயர்த்தினார். He is a savior and he is a prince. ஒரு தேவனுடைய பிள்ளையை உயர்த்துகிறது அவருடைய வலது கரம்தான். His right hand is one thing which is uplifting a person. நீங்க உயர்த்தப்பட்டால் மற்றவர்களை நீங்கள் உயர்த்த வேண்டும். If we are exalted, you should exalt the others. ரெண்டு அனுபவம் இருக்கு. You have two experiences. ஒன்று நாம் உயர்த்தப்படுவது, நாம் மற்றவர்களை உயர்த்துவது. One is we being exalted and exalting the others. நாம் தாங்கப்படுவது, மற்றவர்களை நாம் தாங்குவது. One is we are held by the others and we should hold the others too. நம்ம எல்லாரும் இப்ப குழந்தைகளா தான் இருக்கோம். மத்தவங்க நம்மள தாங்கணும், மத்தவங்க நம்மள ஏந்தணும், மற்றவங்க நம்மள தூக்கி தோள்ல வச்சுக்கிட்டா இருந்துக்குவோம். ஆனா நம்ம போய் யாரையும் என்ன செய்ய மாட்டோம், தாங்க மாட்டோம், தூங்க மாட்டோம், ஏந்த மாட்டோம். We are only found as children. We expect the others to hold us and carry us and lead us, but we are not upholding the others. ஆனா தேவனுடைய வலது கரம் எல்லாரையும் அதிபதியாய் உயர்த்தி கொண்டே வருகிறார். But the right hand of God is exalting everybody as a prince. தானியேல் நல்ல ஒரு கிருபை உள்ளவன். Daniel was a gracious person. அவன்தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு போஸ்டிங் என்ன செஞ்சிட்டு இருக்கான், வாங்கி கொடுத்து வைத்துக்கிட்டே வந்தான். He was only leading the Shadrach, Meshach and Abednego. இப்ப 4 விசுவாசிகள் இருக்காங்கன்னு வெச்சுக்கோங்களேன். If there are 4 believers, இந்த 4 பேருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. and they 4 of them had a chance. இந்த 4 பேர்ல ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கிடைச்சேனா என்ன செய்வான்? If one of them gets a chance, what will he do? இந்த 3 விசுவாசியும் கவுத்தி விட்டு போயிட்டே இருப்பாங்க. He will put down all these 3 and he will go. அப்படிதானே? Is not like this? என்னடா 4 பேருக்கு இவங்க எப்படி வரலாம், அவங்க எப்படி வரலாம், ஒருத்தனை ஏமாத்தி விட்டு போய்டுவான். One will cheat the other and they will go likewise. ஆனா தானியேல் அப்படி கிடையாது. But Daniel is not so. இவன் தான் அவங்க 3 பேரையும் தூக்கி வச்சிட்டே வரான். He is only uplifting these 3 people. இவன் தான் அவங்களை உயர்த்துகிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறான். Because he is only creating opportunities for them to be uplifted. தானியேல் 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். Daniel 2:49. தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ என்றால் ராஜாவின் கொலுமண்டபத்தில் இருந்தார். யார் இந்த ஏற்பாடு பண்ணது? Who prepared this? நீங்க செய்வீங்களா? Will you do this? நம்ம நிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாத்துக்கிட்டே இருப்போம். We only think of the ways wherein we can stand. ஆனா அவங்க பாருங்க என்ன அவன் அன்னைக்கு இருந்த தானியேல் எப்படி இருந்திருக்கான் பழைய ஏற்பாட்டுல. தான் போய் ராஜாட்ட சொன்னான், இல்ல இவங்களுக்கெல்லாம் நீங்க வச்சீங்கன்னா போஸ்டிங் நல்லா இருப்பாங்க. யாரு இவங்க? தன்னுடைய கூட பிறந்தவன் அல்ல. யாரு? தன்னோடு கூட அடிமையாக வந்த மனிதன் தன்னோடு கூட உயர்த்தப்படணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஆள். These were the people who were brought as captives along with him, and he desired them to be lifted in Babylon. நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? நானே என்ன செஞ்சிருப்பேன்? If you and I are in that state, உங்க அண்ணனை கூட்டி வந்திருப்பீங்க, நீ இங்க உட்காருன்னு. You will recommend your brother to go sit there. எங்க அக்கா நல்லா படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு இந்த வேலையை கொடுங்கம்பீங்க. Or you will ask you will recommend for your sister to get the job. இல்ல உங்க காஸ்ட்ல யாராவது ஒரு ஆளை பிடிச்சிட்டு வருவீங்க. Or you will recommend a people of your caste. அப்படிதானே? ஆனா அவன் அப்படி அல்ல. தன்னோடு கூட ஜெபிக்கிறவங்களை எங்க கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டான்?
மேன்மைக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டான். But he desired to bring the people to the exalted position, those who could pray with him. தன்னோடு கூட அவனுக்கு அவர்களையும் மேன்மைப்படுத்தணும்னு ஆசைப்பட்டான். He wanted to exalt them above him. அதனாலதான் இவன் போய் அவனை வேண்டிக் கொண்டு அவங்க ராஜாவை கேட்டு இவங்க 3 பேரையும் மாகாணங்களில் அதிபதியாக கர்த்தர் வைத்தான். இவன் கொண்டு வந்து வச்சதுனால இவனை கர்த்தர் எங்க கொண்டு போயிட்டாரு? இவன் மத்தவங்களை உயர்த்த கர்த்தர் இவனை செஞ்சாரு, உயர்த்தி கொலுமண்டபத்தில் போய் உட்கார வச்சிட்டாரு. That is why he requested the king to be over the affairs of the province, and therefore the Lord exalted him to a higher position. 8ஆம் நாளில் விருத்தசேதனம் அடைந்தவன், On the 8th day circumcised, இஸ்ரவேல் வம்சத்தான், is of the stock of Israel, அடுத்து பென்யமீன் கோத்திரத்தான், and the tribe of Benjamin. அடுத்ததாக எபிரேயரில் பிறந்த எபிரேயர். Nextly he is an Hebrew of the Hebrews. அது என்ன எபிரேயரில் பிறந்த எபிரேயன்? அந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம்? மிக்சிங் கிடையாது. What is the meaning of this? That means there is no mixing. அப்படின்னா என்ன அர்த்தம்? What is it? வேற ஜாதியில கலவாத ஆளு. He is not mixed with any other tribe. அதனாலதான் நம்ம ஆளுங்க கூட வேற ஜாதியில என்ன செய்யறதில்ல, கலவு சம்பந்தம் கலக்கிறதே கிடையாது. ஆனா இங்க வந்துட்ட பிறகு அப்படி அல்ல. That is why our people are not getting involved with the other caste people, but here it is not so. இங்க வந்த பின்பு நீ ஆவிக்குரியவனோட என்ன செய்யணும்? சம்பந்தம் கலக்கணும். You should, after coming here, you should have your fellowship with this spiritual people. எபிரேயரில் பிறந்த எபிரேயன். A Hebrew of the Hebrews. இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். We should be very careful in this matter. எபிரேயன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? When it's called a Hebrew, what's the meaning? சொல்லுங்க. ஏப்பா எவ்வளவு பாஸ்டர்ஸ் இங்க இருந்திருக்காங்க. எபிரேயன்னா பரதேசின்னு அர்த்தம். Hebrew means ஸ்ட்ரேஞ்சரா, பரதேசி. He is a stranger. அவன் வந்து ஒரு இடத்துல நிலை கொள்ளாம போய்கிட்டே இருப்பான். எங்க எகிப்துல புறப்பட்டான், எங்க வரைக்கும் போயிட்டு இருக்கான்? கானான் வரைக்கும் அவன் போய்கிட்டே இருக்க வேண்டியதான். He is moving as a stranger from Egypt even unto Canaan. இவனுக்கு வந்து ஒரு நிலையான ஒரு இடமே கிடையாது. He had no stable place to stay. அவங்க இந்த உலகத்துல அவங்க சொல்ற அறிக்கை என்ன? What are they confessing in the world? அந்நியர்களும் பரதேசிகளும் என்று அறிக்கை செய்து கொண்டு போய்க்கொண்டே இருந்தார்கள். We are strangers and foreigners, saying so they proceeded. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Hebrews 11:13. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். இந்த மார்க்கத்தில் வந்த பின்பு நாம் இந்த உலகத்தில் பிடிப்பில்லாதவர்களாய் மாற வேண்டும். After coming into this religion, we should not have any clutches with the world. அவன் போயிட்டே இருப்பான். அவனுக்கு கானான் தான் சொந்தமானது. He will go like this, and Canaan is his promised land. அதுக்கு முன்னால அவன் சொல்றதெல்லாம் இந்த உலகத்துல நான் யாரு? பரதேசின்னு சொல்லுவான். கானானுக்கு போனாதான் அது என்னது? சொந்த வீடுன்னு சொல்லுவான், சுதேசின்னு சொல்லுவான். Until he goes to Canaan, he will call himself as a stranger, a pilgrim on the earth. அங்க போன பிறகு அவன் என்ன சொல்லுவான்? நான் சுதேசி, சொந்தக்காரன் சொல்லுவான். Only after he goes into Canaan, he will call himself a heir of that land. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்துல ஒரு பரதேசி. A big man of God, he is a stranger in this world. யாக்கோபுட்ட பார்வோன் கேக்குறான், நீ உன் வயசு என்ன அப்படி அப்படின்னு. இவன் சொல்றான், நான் பரதேசியாய் சஞ்சரிச்ச வருஷம் இத்தனை வருஷம். அதாவது வீடு வாசல் இல்லாம தெரு தெருவா சுத்திட்டு இருந்தது. And to Jacob, Pharaoh is asking him, who are you and what is your work? He is telling that my life of pilgrimage is so many years. நமக்கு இந்த உலகத்துல என்ன வசதி இருந்தாலும் நான் இந்த உலகத்துல யார்தான்? பரதேசிகள் தான். How many facilities we might have in this world, we are pilgrims on this earth. அதை நீங்க சரியான விதத்துல விளங்கிக் கொள்ள வேண்டும். You should understand this in right way. 119ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்துல 119 Psalm verse 19. தாவீது சொல்றான், நான் பூமியிலே பரதேசி. Here David says that I am a stranger in this earth. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த பூமியில என்ன ராஜாவா இருந்தாலும் அவன் வாயில இருந்து என்னதான் சொல்லணும்? நான் பரதேசின்னு தான் சொல்லணும். A child of God, whatever might he have in this world, he should confess that he is a stranger in the earth. ஏனென்றால் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. Because you are not of this world. அதனால நாம் இந்த உலகத்துக்கு ஒரு பரதேசிகள் தான். Therefore we are strangers to this earth. இன்னும் சொல்ல போனா, even more to say, நம்ம எல்லாம் யாரு? Who are we? தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். We have been strangers who are called. முதலாம் பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 Peter 1:2. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. பேதுரு யாருக்கு எழுதுறாரு? விசுவாசிக்கு எழுதல. விசுவாசிகள்ல யாருக்காக எழுதுறாரு? விசுவாசினா எல்லாரும் ரோட்ல போறவங்களும் ஆமா நானும் விசுவாசின்னு தான் சொல்லுவான். அதனாலதான் அவர் எழுதுறாரு, இந்த உலகத்துல இருந்தும் நீ யாரா மாறி இருக்கணும்?
தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசியாக இருந்தா உனக்கு நான் எழுதுறேன்னு எழுதுறாரு. Peter does not write to the believers, but he writes to the strangers who are called by the Lord. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள்ல இது ஒரு வித்தியாசமான கூட்டம், கிறிஸ்தவன்ல இது ஒரு வித்தியாசமான கூட்டம். He was a chosen stranger, he was a different category of the Christians. கிறிஸ்தவர்கள் தான், ஆனா நம்ம அந்த கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே கொஞ்சம் தெரிந்து கொள்ளப்பட்ட வித்தியாசமான ஒரு கூட்டம். We are Christians, but we are a different people of the gathering. இந்த உலகத்துல நாம் பரதேசிகளாக ஜீவிக்க வேண்டியவர்கள். In this world we should live a stranger. இந்த உலகத்துல எனக்கு ஒன்றும் இல்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டும். We should say that we have nothing in this world. நான் உலகத்தான் அல்ல என்று நீங்கள் சொல்ல வேண்டும். I am not of this world, you should confess. இயேசு சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுடையது என்னிடத்துல ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னார். And Jesus said, behold, the authority of the world is coming to me and I have nothing of his. இப்ப பிசாசு வந்தா என்ன சொல்லுவான்? And now if Satan would come, what will he say? ஒரு சர்ச்சில பிசாசு துரத்துனாங்களா, அந்த பிசாசு சொல்லிச்சான், என்னைய போங்கற என் ஆளு இங்க எத்தனை பேர் இந்த சபையில இருக்கான் தெரியுமான்னு கேட்டுச்சு. Once Satan possessed person asked him, you asking me to go out, but how many of them are my people here? இவனுக்குள்ள இருந்து வெளிய போன்னு சொல்றியே, என் ஆளு உன் சபையில எத்தனை பேர் இருக்கான்? You are casting me out and asking me to go out. How many of my people are found in your church? எப்படி இருக்கு பிசாசுனுடைய ஸ்டேட்மென்ட்? See how the statement of Satan is? இங்க இருந்தாலும் இவங்க எல்லாம் கட்சி மாறின ஆளுங்க உள்ள இருக்காங்க. Even if you are here, you are people who are turned into different angles. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்துல பரதேசியாக இருக்கணும். உலகத்துல இதோ வருகிறான், அவனுடைய எண்ணத்துல ஒன்றுமில்லைன்னு தைரியமா நம்ம சொல்லணும். A true child of God should call himself a stranger and when the Satan is coming, he has nothing to claim in me. நம்ம எல்லாம் எபிரேயரா மாறிட்டோமா? Have we become a stranger? எபிரேயர்களா மாறி விட்டோமா? Have we become as Hebrews? நீங்க எல்லாம் எபிரேயர்களா இருக்கீங்களான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. You see if you are as Hebrews. இந்த உலகத்துல நம்ம ரட்சிப்புக்குள்ள வந்துட்ட பிறகு இந்த உலகத்துக்குரிய இச்சைகள், ஆசைகள், உலக வேஷங்கள் இதுக்கெல்லாம் நீங்க விட்டுட்டு பரதேசிகளாக எனக்கு நான் வேற ஒரு தேசத்துக்கு போறேன்னு நீங்க போகணும். After coming into this religion, you should leave hold of the lusts and the desires and all the fleshly matters and go to the habitation which you long for. கடைசியாக Lastly, அவன் சொல்கிறான், நியாயப்பிரமாணத்தின்படி நான் பரிசேயன். as touching the law, I am a Pharisee. பரிசேயன் என்று சொன்னா பிரிந்தவன் என்று அர்த்தம். Pharisee means one who has been separated. முதலாவது கேத்தலிக் இருந்தாங்க. Firstly, they were Catholics. அதுல இருந்து அவங்களுடைய கருத்துக்களை எதிர்த்தாங்க. அவங்களுக்கு பேர் என்னது? புரொட்டஸ்டன்ட், எதிர்ப்பாளர்கள். நம்ம என்ன சொல்லணும், நீங்க என்ன சபை? நாங்க புரொட்டஸ்டன்ட் சபை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலை வணக்கத்தை எதிர்த்த ஒரு கூட்டம், அதான் அர்த்தம் அதுக்கு. The group which protested are called as Protestants, and that is they were resisting the idol worship. அதுபோல like this, பரிசேயன் என்று சொன்னால் பிரிந்தவன் என்று அர்த்தம். Pharisee means one who is separated. அன்னைக்கு பயங்கர கூட்டம் இருந்துச்சு. There was a great gathering that day. ஒரு குரூப் சதுசேயர்கள், one group was the Sadducees, ஒரு குரூப் என்னது? பரிசேயர்கள். and one group is the Pharisees. இந்த ரெண்டு கூட்டமும் மோதிக்கிட்டே இருக்கும், சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. Both these groups will always keep quarreling. சதுசேயனுடைய கோரிக்கை என்ன தெரியுமா? The Sadducees law is உயிர்த்தெழுதல் எல்லாம் கிடையாது. There is no resurrection. ஆத்துமா எல்லாம் கிடையாது. There is no soul. முடிஞ்சா முடிஞ்சது, கதை முடிஞ்சது. And if you are ended, that is the end with you. இந்த மண்ணுக்குள்ள போன பின் போய் உயிர்த்தெழுதல், நியாய தீர்ப்பு இதெல்லாம் கிடையாது. இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை, அதோட என்னது? கதை முடிஞ்சிருச்சு. The life is only as long as you live, and there is no resurrection and life after that. இதுதான் சதுசேயனுடைய கொள்கை. This is the law of the Sadducee. ஆனா பரிசேயர்கள் அப்படி அல்ல. But Pharisees are not so. ஆத்துமா உண்டு. There is a soul. அது அழிவில்லாதது. And that is imperishable. அதுக்கு அது மரித்தாலும் மனுஷன் மரிச்சாலும் அது என்ன செய்யும்? உயிரோடு எழும்பி வரும். Even if a man should die, it will come arise and come again. அதுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. And there is a judgment. அதுல இருந்து பிரிஞ்சதனால இவங்களுக்கு பேர் என்னது? பரிசேயன். Because they separated themselves, they were called as Pharisees. மற்றபடி அவங்களுக்கு இதனால தான் இந்த பேர் கொடுக்கப்பட்டது. For this thing they are given this name. அதன் சரியான அர்த்தம் வேறு பிரிந்தவர்கள் என்று அர்த்தம். That means they are separated. பரிசேயன்னா வேறு பிரிக்கப்பட்டவன், அதில இருந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க. Pharisee means a separated person, they came out of it. இது எதை காண்பிக்கிறது? What does this show? அசுத்தத்திலிருந்து நாம் பிரிஞ்சு வெளியே வரணும். We should come out of uncleanness. துருபதேசத்திலிருந்து பிரிஞ்சு வெளியே வரணும். We should come out of erroneous doctrines. இந்த நாம் உலகத்திலிருந்து வேறுபட்டவர்களாய், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டமாக, வேறுபாட்டின் ஜீவியத்தை காத்துக்கொள்ளக்கூடியவர்களாய் நாம் மாற வேண்டும். We should be a group of separated people when we preserve the life of separation. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல நாங்க என்ன செய்யணும்னு அவங்க கேட்ட உடனே 2ஆம் அதிகாரத்துல அவங்க சொல்றாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு என்ன சொன்னாங்க? மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். In Acts of Apostles 2nd chapter, then they asked what should we do? They said, you separate yourself from this untoward generation. சொல்லப்பட்ட ஆலோசனை, மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி என்ன செய்? வேறுபாட்டின் ஜீவியம் செய்,
நீ ரட்சிக்கப்படுவாய். They counsel them to leave this separate themselves from untoward generation. ஒன்று, நீங்க பாவத்திலிருந்து வேறுபிரிக்கப்படுதல். One thing, you should be separated from sin. உலகத்திலிருந்து வேறுபிரிக்கப்படுதல். You should be separated from the world. பாவிகளான நண்பர்களிடத்திலிருந்து வேறுபிரிக்கப்படுதல். You should be separated from the sinful friends. உலகத்தின் அசுத்தத்திலிருந்து வேறுபடுதல். You should be saved from uncleanness of the world. இங்க வந்த பின்பு After coming here, இந்த சபைக்குள்ள கூட உனக்கு வேறுபாட்டின் ஜீவியம் இருக்கணும். even in this church, you should have a separated life. புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? Do you understand this? மத்த சபைகள்ல இருந்து எல்லாம் வேறுபிரிஞ்சு இங்க வந்துட்டீங்க. You have been separated from other churches and come here. தாய் சபை தந்தை சபையில இருந்து எல்லாம் வெளிய வந்தாச்சு. From all your parental churches you have come here. ஆனா இங்க வந்த பின்பு இங்கேயும் ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் இருக்கு. But even after coming here, you have a separated life. புரியுதா உங்களுக்கு? Do you understand this? இதுக்கு உள்ளேயும் பின்மாற்றக்காரர் இருக்கான். Even into this you have backsliders. துருபதேசங்களுக்கு செவிசாய்த்து அந்த கருத்துக்களை சபைக்குள்ள பரப்புகிற ஒரு சில விசுவாசிகள் உண்டு. There are some believers who give hearken to that erroneous doctrines and spread that in the church. என்ன பாவம் செஞ்சாலும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படினு சொல்ற ஒரு டீம் இங்கே இருக்கு. There is a team, we could say, that they have sinned and nothing happens because of that. இதை குறித்து முதலாம் கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, Reading this in 1 Corinthians chapter 5, ஒருத்தன் ஒரு பெரிய விபச்சாரக்காரனா மாறிட்டான். one person become a great fornicator. ஆனா இவங்க யாருமே அவனை கண்டிக்கல, அவனை சபையை விட்டு ஒதுக்கல. எல்லாரும் அவன்கிட்ட தோல் கொடுத்துட்டு தோல்ல கை போட்டுக்கிட்டு அவங்க கூட பிரதர்னு சுத்திட்டு வர்றான். But nobody rebuked or separated him from the church, but they gave hold of him and they gave room for him and called him a brother. இரண்டாம் வசனத்துல இப்படிப்பட்ட காரியம் செய்தன நீங்க நீக்கவும் இல்ல, துக்கப்படவும் இல்ல, இருமாப்பு அடைந்திருக்கிறீர்கள். In the second verse, he says that you were not grieved about this, you did not abstain from this, and you were not concerned about this. இதைத்தான் முதலாம் கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் படிச்சு பாத்தீங்கன்னா, புறம்பே இருக்கிறவங்கள சபைக்குள்ள இருக்கிறவனே விபச்சாரக்காரனா இருந்தா நீ என்ன செய்யணும்? வேறுபாட்டின் ஜீவியம் செய்யின்னு சொல்றார். In 1 Corinthians chapter 5 from 9 onwards, when you see that even if the believers of the church, if they are found as fornicators of this world, you live a separated life. சபைக்குள்ள இருந்துகிட்டே இந்த உபதேசத்துக்கு ஆப்போசிட்டா பேசுவான். Being in the church, they speak erroneous to this doctrine. எங்க பேட்ச்ல ஒரு ஊழியக்காரர் இருந்தாரு. In a branch we had a worker. அவர் என்ன செய்வார்னா, what will he do? நம்ம சபையில எல்டர் ஆயிட்டாரு. நம்ம சபையில எல்டர் ஆயிட்டாரு. He entered into a church. ஆனா மிஷனரி ஊழியம் தான் ரொம்ப கரெக்டான ஊழியம் பாரு. But he always claimed missionary ministry to be best. நம்ம ஆளுங்க சும்மா சாப்பிட்டுட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கறாங்க. இது ஊழியம் இல்ல. இது இங்க வந்து சண்டைய போட்டு கிடக்குறானுங்க. அவன் பாரு காடு மலையெல்லாம் அலைஞ்சு ஊழியம் செய்றான், அதுதான் ஊழியம் அப்படின்னு பேசினார். People are only praying, eating and they preaching and they pray and they rest for the next of the time and they fight, but he is laboring towards all the jungles. எப்போ இந்த மிஷனரி இந்த ஆப்போசிட் கருத்துக்கள் தோன்றிச்சோ அதுக்கு பிறகு அவர் வந்து அந்த மிஷனரி டீம்ல தலைவர்களோடு கொஞ்சம் தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டார். Whenever he had a thought of this missionary ministry, he had the connection with the leaders of that missionary people. அவங்களோட பேச ஆரம்பிச்சாரு. He had contacts with them. அவங்க மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. He attended their meetings. சபையில உள்ள வாலிப பையங்க பிள்ளைகள் எல்லாம் என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சாரு. He encouraged the youths of girls and boys of the church. கடைசில இந்த ஊழியத்தை விட்டு வெளியே போயிட்டாரு. Finally he went out of the ministry. கடைசில அவர் மிஷனரியா போனார்னு நினைக்கிறீங்களா? Finally, do you think he went as a missionary? கல்யாணம் கட்டி மதுரையில செட்டில் ஆயிட்டாரு. He got married and got settled in Madurai. இந்த உபதேசத்துக்கு மாறான கருத்து நீ சொன்னீன்னா அது உன்னை விழுங்கிடும். If you have a controversy thought of this doctrine, then it will become different. அந்த வாலிப பையங்க பிள்ளைகளுக்குள்ள இந்த மிஷனரி ஆவியை ஏத்தி விட்டு அவங்க எல்லாம் ஒரு மாதிரி சுத்திட்டு இருந்தான். எனக்கு தான் அடுத்த போஸ்டிங் அங்க. In the midst of the youngsters, this spirit was created and I was posted the next. நியாயம் பிரசங்கம் அவங்களுக்கு அப்படியே டெட் ஆப்போசிட்டா வரும். My message was dead opposite to them. ரெண்டு பேருக்கும் இடிக்கும். It was a clash between both. நான் ஒரு நாள் கூப்பிட்டேன். Once I called them. இங்க வா. I called, come here. எல்லா பையங்களும் வந்தானுங்க. All the boys came. எல்லா பொண்ணுங்களும் வந்துச்சுங்க. And all the girls came. இவங்க எல்லாம் சர்ச்சில் உட்கார்ந்து அப்படியே மெலடியா முழங்கால் போட்டு அப்படியே சோகமா பாடுவாங்க. திருப்பி எல்லாரும் சாயங்காலம் 4 மணிக்கு அண்ணன் மீட்டிங் நடக்குதுன்னு போயிடுவானுங்க. They will all sit in the meeting very sorrowfully and they will sing the song, and at 4 o'clock they will all say that there is a meeting and they'll go. நான் கூப்பிட்டேன். And I called them. ஒன்னு இங்க உருப்படியா இரு. You be one stable here. இல்ல மிஷனரியா போறியா? Or are you going to as missionary? ஓடு, இன்னைக்கு நைட் மிஷனரியா ஓடிரு. You can carry on this night itself. உனக்கு மிஷனரி ஆவி இருக்கா? If you have the spirit of missionary. அவங்க மிஷனரி செய்றவங்கள நான் தப்புன்னு சொல்லல. I don't say that they are wrong in doing that ministry. அவங்களுக்கு விஷன் இருக்கு. அவங்க என்ன செய்றாங்க?
செய்றாங்க. They have the vision for it and they are doing that ministry. அவங்களுக்கு விஷனும் இருக்கு மிஷனும் இருக்கு. They have the vision and mission for it. புரியுதா உங்களுக்கு? You understand அவங்க this? செய்றாங்க, அது சக்சஸ் ஆகுது. They do that ministry and it's becoming successful. நமக்கு இந்த மிஷன்ல இன்னொரு விஷன் இருக்கு, அது நமக்கு சக்சஸ் ஆகுது. But in this mission we have a vision and it's successful here. இது அப்போஸ்தலிக் மினிஸ்ட்ரி, அது மிஷனரி மினிஸ்ட்ரி. This is the apostolic ministry and that's missionary ministry. உனக்கு அந்த தரிசனம் இருந்தா நீ செய். If you have that vision, do it. தரிசனம் இல்லாம என்னத்துக்கு போட்டு ஜால்ரா அடிக்கிற? Having no vision, why are you playing up here? ஒருத்தன் கூட போல. Not one came. நான் சொன்னேன் நீ போ. They all, I said go. நான் அவனை அனுப்பி விடுறேன். And I will send you. யார் போனா? No, who went? தரிசனம் இல்லாம நீ போக கூடாது. தரிசனம் இருந்தா எந்த ஊழியமும் என்ன செய்யலாம். Without vision, you should not go, and with vision only you should do the ministry. இவர் போய் கல்யாணம் கட்டின உடனே எல்லாரும் ஆஃப் ஆயிட்டான். இன்ஜினே ஆஃப் ஆயிடுச்சு அப்படியே. And after he got married, and everybody was off. இவர் போய் கல்யாணம் கட்டின உடனே இங்க இருக்கிறவனும் ஒருத்தனும் கல்யாணம் கட்டி அமைதியா சபையில அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிட்டான். Then he got married, then all the people in the church got married and became calm. நம்ம கவனமாக நாம் இருக்க வேண்டும். And we should be very சபைக்குள்ளே கூட உபதேசங்கள்ல ஜீவியத்துல நீங்கள் வேறுபாடு ஜீவியத்தை கடைபிடியுங்கள். Even in the church, in the midst of the people, we should live a separated life. ஊழியக்காரங்களுக்குள்ள வேறுபாடு ஜீவியம் இருக்கு. Even in the midst of the sons of God, there is a separated life. அதுலயும் ஆவிக்குரியவர்கள் இருக்காங்க, மாம்சத்துக்குரியவர்கள் இருக்காங்க. Even in that there are spiritual and carnal people. ஆபிரகாமுடைய வீட்ல இஸ்மவேலும் இருந்தா, யாரு இருந்தா? ஈசாக்கு இருந்தான். In the house of Abraham was found Ishmael and also Isaac. சாரா பார்த்தா அந்த ரெண்டும் ஒரே இடத்துல இருக்க கூடாது, துரத்துன்னு சொன்னான். Sarah saw this and said both of them could not abide in one house and asked him to stay. அதுக்கு பிறகுதான் அந்த குடும்பம் நல்லா இருந்துச்சு. And only after he went out, that family was in well. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவர், For a spiritual child of God, நம்ம சரியான விதத்துல வேறுபாட்டின் ஜீவியத்தை கடைபிடிக்க வேண்டும். we should follow rightly this separated life. ஒன்று ஆவிக்குரிய விருத்த சேதனம். You should have a circumcision. இரண்டாவது ஜெபத்துல போராடுவது. And secondly, you should strive in prayer. மூன்றாவது அவருடைய வலது கரத்தில் உள்ளவர்களாய் மாறுவது. Thirdly, becoming a part of right hand. நான்காவது இந்த உலகத்தில் இருந்தாலும் நான் இந்த உலகத்தான் அல்ல என்று சொல்லுவது. Fourthly, being of the world, you claim that you are not of the world. அஞ்சாவது வேறுபாட்டின் ஜீவியத்தை நாம் காத்துக்கொள்வது. Fifthly, preserving the life of separation. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் தேவை? How many of you need this experience? ஒரு காலத்தில் விரும்பப்படத்தக்கவனாய் இருந்தான், இப்பொழுது சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தன்னை இணைத்துக் கொண்டான். Once he was loved by all, but now he is giving himself to the life of humiliation. எத்தனை பேருக்கு இந்த வாழ்க்கை தேவை பிரியமானவர்களே? How many of you need this life? நம்முடைய இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்படட்டும். Your heart should be நம்முடைய circumcised. செவி விருத்த சேதனம் பண்ணப்படட்டும். The ears should be circumcised. நம்முடைய உதடுகள் விருத்த சேதனம் பண்ணப்படட்டும். Your lips should be circumcised. அப்பொழுது நம்முடைய தோற்றங்கள் புனிதமாய் மாறும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கலாம், நம்முடைய வார்த்தைகள் கனம் பண்ணப்படும். Only then appearance will become divine. We can hear the words of the Lord and our words will be honored. ஜெபத்திலே போராடுங்கள். You strive in prayer. நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். You receive the goodness. பிசாசின் வல்லமைகளை போராடி ஜெயித்துக் கொள்ளுங்கள். You wrestle against the power of Satan and overcome. ஆண்டவருடைய வலது கரத்தில் உள்ளவர்களாய் மாறுங்கள். You become the ones in the right hand of God. கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்யட்டும். And the Lord can do great things for you. நாம் மற்றவர்களை தாங்குவோம். Let us uphold the others. தேவனால் உயர்த்தப்படுவோம். Let us be exalted by God. இந்த உலகத்துல நாம் சொல்லலாம், உலகத்தான் அல்ல என்று அறிக்கையிடலாம். Although we are in the world, we should confess that we are not the world. உபதேசத்துல நீங்கள் தைரியமாய் நில்லுங்கள். You stand firm for the doctrine. கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியாது, நாம் ஒப்பு கொடுப்போம். Let us yield ourselves for the Lord may help இந்த us. வசனங்களுக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடுங்க. All those who surrender for this verse, you close your eyes and kneel down. இது ஒரு லைஃப். This is a life. இதுதான் அவனை புனிதமாய் மாற்றினது. This is what made him divine. கர்த்தர் அவன் மூலமாய் பெரிய காரியங்களை செய்யக்கூடியதாய் மாறினது. There may be ones who the Lord does great things through you. எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். Let us close our eyes and yield ourselves. இந்த வசனத்தினுடைய பலன் இப்பொழுது நமக்குள்ளே வரட்டும். We need the strength of this word into us. தேவபக்தியின் வேஷம் அல்ல, தேவபக்தியின் பலனை தரித்துக் கொள்ளுங்கள். It's not the fashion of the word of God, but we should put on the strength. கர்த்தாவே, என்னுடைய செவிகள் இருதயம் எல்லாம் விருத்தசேதனம் பண்ணப்படட்டும். Lord, my heart and the ears should all be circumcised. Hallelujah. கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு கிருபையினால் நிரப்புவார். The Lord will fill you with his grace now. இன்றைக்கு இந்த வசனங்களுக்கு சமர்ப்பியுங்கள், அதன்படி உள்ள வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். You yield yourself to this verse and the Lord will give you a life according to it. இருந்தால் சந்தோஷப்படுங்கள், இல்லாவிட்டால் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். If you have, you be happy, and if you don't have, ask of the Lord and receive it. இது மனித முயற்சியினால் முடியாதது. This is not possible by man's strength. ஆவியானவருடைய ஒத்தாசை இருந்தால் இதை உங்களால் சாதிக்க முடியும். By the help of the Holy Spirit you can perform it. கர்த்தாவே, எனக்கு ஒத்தாசையா இரும் ஆண்டவரே. Lord, you give me help from you. ஒருவனை
விழப்பண்ணவும் தேவனால் கூடும், ஒருவனுக்கு ஒத்தாசை பண்ணவும் தேவனால் கூடும். It is possible for the Lord to help and to give him as a surrender. உன்னை விழப்பண்ண அல்ல, உனக்கு ஒத்தாசை பண்ண அவருடைய கரத்தை நீட்டி இருக்கிறார். Not to put you down but to help you. The Lord has stretched forth his hand. கர்த்தாவே, இந்த வசனங்களின்படி உள்ள வாழ்க்கைக்கு என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. Lord, by this word you strengthen me. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்கள் பிரியமானவர்களே. All open your mouth and ask of the Lord. இந்த வசனத்தினுடைய ஜீவன் ஒரு நிமிஷம் நமக்குள்ளே வரட்டும். The life of this word should come into us for a moment. ஷடபலகதி நிக்கடபலா டிக்கடபலபகதனா. ஆமென். எத்தனை பேருடைய தோற்றங்கள் புனிதமாய் இருக்க வாஞ்சிக்கிறீர்கள்? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இப்பொழுது ஒரு கிருபையை தருவார் பிரியமானவர்களே. மனுஷனால் கூடாதது தேவ ஆவியினால் கூடும். ஆமென். இதுவரை உன்னால் முடியாததை கர்த்தர் உன் மூலமாகவே செயல்படுத்த முடியும். ஷாலாபகரபகதனா. ஹல்லேலூயா. ஐதிபிகரபகதனா. ரைபெலபகரபகதனா பலகதினிகடா. பலபலபலபகரிபிகரபகரபலகதனாபானியா. ஆமென். வேறுபாட்டின் ஜீவியத்தை காத்துக்கொள்ளுங்கள், தீர்மானம் எடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜபங்களிலே போராடுங்கள். மனுஷனோடு போராடுவதை விட்டுவிட்டு மனுஷனுக்குள் இருக்கிற ஆவியை எதிர்த்து போராடுங்கள். நீங்கள் மற்றவரை உயர்த்துங்கள், கனம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கனம் பண்ணுவார். இந்த 5 அனுபவங்கள்ல எது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு குறை என்று சுட்டி காட்டினாரோ, குற்றம் என்று உங்களுக்கு சுட்டி காட்டினாரோ, எதுல உங்களுக்கு நிறைவு இல்லை என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னாரோ, அந்த அனுபவத்தில் நிறைவுக்காக ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். கர்த்தாவே, அந்த அனுபவத்தை எனக்கு சீர்படுத்தி தாரும் ஆண்டவரே, என்னை சரிப்படுத்தி தாரும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த விஷயத்தை நீர் எனக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. நான் இன்னும் இந்த விஷயத்தில் முன்னேறி செல்ல வாஞ்சிக்கிறேன். இந்த வாழ்க்கையை நான் வாஞ்சிக்கிறேன் கர்த்தாவே, எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரபகரபலா திடாவானியா. ஏகரபகரபகதிடபலகதிடமானியா. Hallelujah. Habinaka. Amen. 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 கர்த்தருடைய சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்தியத்தோடு உள்ள கிருபைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வசனங்களின்படி ஜீவிக்க பயிற்சிவிக்க உதவி செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இவைகளை அனுபவமாக்கி கொண்டு ஜெயாளிகளாய் வாழ உதவி செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெயாளிகளை சேர்க்க இயேசு வரப்போறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த ஜெயாளிகளை சேர்க்கிற நாளுகளில் நாமும் அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசேஷமாய் நாளிலிருந்து தொடங்குற 3 நாள் காத்திருப்பு கூட்டத்தை கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜனங்களுக்குள்ளே சபைக்குள்ளே நடப்பிக்க வேண்டிய திட்டவட்டமான கிரியைகளை நடப்பிக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம். நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மாலை வேலை உண்டு நாமத்தினால் வந்து வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை நாங்கள் ஆராய்ச்சி செய்யும்படியாக அறிந்து கொள்ளும்படியாக தந்த மாபெரும் கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்ட வசனம் பிரகாரம் நாங்கள் அனுபவத்தில் கை கொள்ளும்படியாக சத்தியத்தோடு கிருபை அனுப்புகிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் அறிந்து கொண்ட சத்தியத்தின்படி தகப்பனே அடியார்கள் கர்த்தாவே ஜீவித்தை சுபாவத்தை கட்டி எழுப்பிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் வேண்டுக் கொள்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். தகப்பனை 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டது என்பது போல இருதயத்திலும் உதடுகளிலும் செவிகளிலும் நாங்கள் எப்பொழுது விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஒரு ஜீவன் ஜீவிக்க வேண்டும் என்று நீர் பேசினபடி ஆள் ஸ்தோத்திரிக்கிறோம். மனுஷரோடு அல்ல ஆண்டவரே,
ஜெபத்தில் எப்பொழுதும் போராடி மனுஷருடைய எதிர்த்து வருகிறான் எல்லா வல்லமையும் அழிக்கிறவளாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தாவே இஸ்ரவேல் அப்படிப்பட்ட இஸ்ரவேலாய் காணப்பட வேண்டும் என்று நீ பேசுகிறபடி ஆள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. வலது கரத்தில் இருக்கிற பென்யமீன் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆகவே உமது வலது கரம் பராக்கிரம் செய்யக்கூடியதா இருக்கிறது. பராக்கிரம் செய்கிறவர்களாய் இந்த கரத்தில் எப்பொழுதும் நாங்கள் காணப்படுகளாயும் மற்றவங்களை தாங்குகிறவர்களாக ஆண்டவரை சுமக்கிறவர்களாக செய்கிறவர்களாய் காணப்பட்டு உயர்த்துறவர்களாய் காணப்பட உதவி செய்ய வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்நியரும் பரதேசியம் என்று இந்த பூமியிலே கர்த்தாவே நாங்கள் இந்த உலகத்தான் அல்ல என்று நாங்கள் அறிக்கையிட்டுக் கொண்டு அடியார்கள் ஜீவிக்கத்தக்கதான சரியான எபிரியராய் காணப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அது மாத்திரமல்ல கர்த்தாவே நாங்கள் பரிசேயராய் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜீவிக்கத்தக்கதாக காணப்பட உதவி செய்ய வேண்டும். வேறுபட்ட ஜீவியம் சபையிலிருந்து வேறு பிரிவது மாத்திரமல்ல, விசுவாசிகளுக்குள் சபைக்குள் இருந்து வேறு பிரிய வேண்டும். ஊழியக்காரர்களுக்குள்ளாக வேறுபாட்டின் ஜீவித்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் எப்படிப்பட்ட கிரியைகள் சுபாவங்கள் இருந்து எங்களை வேறு பிரித்துக் கொள்ள வேண்டுமோ அப்படியாக வேறு பிரித்துக் கொண்டு அடியார்கள் கர்த்தாவை பாதுகாக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம். கூடி வந்ததான எங்கள் ஜனங்களுக்கு அப்படி கிருபத்தாரும் தொடர்ந்து நடக்கிற கூட்டங்கள் ஊழியங்கள் ஜபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்முடைய நாம ஆவியான பொறுப்படுத்தி நடத்தி நாமத்தை மகிமைப்படுத்தும். கூடி வந்த ஜனங்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து நாள் நடக்கிறதான இந்த மகிமையான கர்த்தாவே காத்திருப்பு கூட்டங்களை நீர் மகிமையாய் ஆசீர்வாதமாய் ஆண்டவரை பலமாய் கர்த்தாவே நீர் இறங்கி ஆசீர்வதிக்க வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம். ஆவியானுடைய ஆளுகை ஆண்டவரே 3 நாட்கள் வல்லமையாக பரலோகம் இறங்கத்தக்கதாக தேவ பலம் இறங்கத்தக்கதாக ஒரு வல்லமையான கிரியை நடப்பித்து ஆண்டவரே ஆவியானவர் ஒவ்வொருவரையும் மாற்றக்கூடிய ஒரு நீராக இருக்கிறபடினால் ஒவ்வொருவரும் முற்றிலும் மாற்றப்படத்தக்கதான வல்லமையான அபிஷேகத்தை தந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். நடத்துகிறதான நடத்திப்புக்காருக்கு விசேஷித்த தேவ நடத்திப்பு பரலோக நடத்திப்பு எல்லா வாயின் வார்த்தைகள் வசனங்கள் பாட்டுகள் எல்லாம் உம்மால் கட்டளையிடப்பட்டதாக மகிமையாய் எடுத்து கரங்களை பிரயோஜனப்படுத்தி நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா லோக்கல்ல இருந்தும் எல்லாரும் கத்த வாஞ்சியோடு எல்லா நாட்களும் வந்து பங்கு பெற்று உயிர்ப்பிக்கப்பட வருஷ கடைசியில் உதவிச்சியும் எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம அனைவரும் சகல பரிசுத்தமானவரும் கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்பட மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா ஸ்தோத்திரம்.